ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களுடைய வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போ தெரியும், கேட்பீங்கன்னு தெரியும். நல்லா இருக்கீங்களா? கேட்பீங்கன்னு தெரியும். எனக்கு ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனை, உங்களை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் வரும்போதெல்லாம் தகப்பனை, எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த பேரின்பத்துக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரின் முன் தீர்மானித்திருக்கிறீர்களோ அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரின் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 101:2. 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன்னதமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் 101 நாம் அடிக்கடி படிக்கிற சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 8 வசனங்கள் இருக்கு. இந்த 8 வசனங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருக்காது, இருந்தால் எண்ணி பாருங்க. 16 தீர்மானங்கள் இருக்கு. சங்கீதம் 101 16 தீர்மானங்கள். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தீர்மானத்தின் அடிப்படையில் தான் செயல்படும். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் உலக வாழ்க்கையும் சரியாகும். ஏனென்றால் 3 யோவான் 2 வாசிக்கிறோம், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் நமது உலக வாழ்க்கை, நம்முடைய சமுதாய வாழ்க்கை எல்லாமே அமையும். ஆகவே தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது திசை தெரியாமல் போகிற வாழ்க்கை. ஒரு தீர்மானம் இல்லாமல் உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன வேண்டும்? ஒரு தீர்மானம் வேண்டும். இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் கழிச்சாவது 5 மணிக்கு எழுந்திருப்போம். சரியா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த தீர்மானம் இல்லைன்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போ எழுந்திருப்போம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு தீர்மானம் வேண்டும். தீர்மானம் இல்லாவிட்டால் எந்த வாழ்க்கையும் சரியாக வராது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீர்மானம் மிக அவசியமானது. நான் சொன்னேன், சங்கீதம் 101 16 விதமான தீர்மானங்கள். தமிழில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், புரியாது. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை எண்ணி பார்த்தீங்கன்னா 10 முறை வில் என்ற வார்த்தை இருக்கும். ஐ வில், ஐ வில், ஐ வில். ஐ வில் என்றால் கண்டிப்பாக நான் செய்வேன். 6 முறை ஐ ஷால் என்ற வார்த்தை இருக்கும். அந்த சங்கீதத்திலேயே 10 முறை ஐ வில், 6 முறை ஐ ஷால். அது என்ன? நான் செய்யட்டுமா, நான் செய்வேனா, நான் செய்வேன் அப்படி இருக்கும். அப்படின்னா சங்கீதம் 101 16 நம்மளால் கவனிக்க முடியாது. எப்படி ஒரு 16 வாரம் ஆகும் அதை கற்றுக்கிறதுக்கு. ஆகவே அந்த 2ஆம் வசனத்திலிருந்து மாத்திரம் 3 தீர்மானங்கள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீர்மானம் அவசியம் என்பதற்கு அங்கே 3 தீர்மானங்கள் இருக்கு. ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையின் தீர்மானம், அது பர்சனல் டிசிஷன். ஒரு தனிப்பட்ட தீர்மானம் என்ன? உத்தமமான வழியில நான் செம்மையா நடப்பேன். இது ஒரு தீர்மானம். 2வது, எப்போது நீங்க வருவீங்க, எப்போது நீங்க வருவீங்க, அது 2வது தீர்மானம். 3வதாக ஒரு தீர்மானம் இருக்குது, என் குடும்பத்தில் என் வீட்டில் என்ன செய்வேன்? உத்தமமாய் நடந்து கொள்வேன். அப்படின்னா 3 தீர்மானங்கள். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையின் தீர்மானம், 2வது ஆவிக்குரிய வாழ்க்கையின் தீர்மானம். ஆண்டவரே எப்ப நீங்க வருவீங்க, அது ஆவிக்குரிய தீர்மானம். 3வது குடும்பத்தை குறித்த ஒரு தீர்மானம். சரியா? தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நான் சொன்னேன். ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. ரூத்தின் புஸ்தகம், அந்த ரூத் புஸ்தகம் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அது 2 பேப்பர் தான் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் ஒட்டிக்கும் நியாயாதிபதிகளோடு, இன்னொன்று சாமிகளோட ஒட்டிக்கும். நடுவில் நம்ம பாடு திண்டாட்டம் தான். சரியா?
ம் நான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கிறது. கவனிங்க, 3 பேர் மோவாபில் தேசத்திலிருந்து புறப்படுறாங்க. கவனித்துக்கள். ஒரு மாமியா, 2 மருமகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நகோமி, ஓர்பாள், அடுத்தது ரூத். 3 பேர். இந்த 3 பேரும் புறப்படுறாங்க. எங்கிருந்து புறப்பட்டாங்கன்னு போட்டிருக்குது, மோவாபிலிருந்து அவர்கள் புறப்பட்டாங்க. அவர்கள் பெத்லகேம் போக வழி நடக்கையில். சரியா? 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரூத் 1:14. இந்த மாமியாரை பார்த்து 2 மருமகளும் அழுறாங்க. வழக்கமா மருமகளை பார்த்தா மாமியார் அழும். இங்க என்னன்னா மாமியாரை பார்த்து மருமகள் 2 அழுது என்ன பண்றாங்க? கவனிச்சுங்க. இந்த தீர்மானம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஒரு மாமியார் 2 மருமகள் புறப்படுறாங்க. புறப்பட்ட இடத்துக்கு பேரு மோவாப். அவங்க வர வேண்டிய இடத்துக்கு பேரு பெத்லகேம். இந்த 2க்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவுனா வெறும் 30 மைல் தான். ஜஸ்ட் 30 மைல்ஸ். 30 மைல் தான். ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் 30 மைல் நடப்பதுக்கு 1.5 நாள் தான் வேணும். பைபிளில் 1 நாள் பயணம் என்பது 20 மைல். அப்படின்னா 30 மைல் எவ்வளவுதான்? 1 நாள் நடப்பாங்க. காலையில் 6 மாலை 6 வரை. நைட்டில் எங்கேயாவது தங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு புறப்பட்டா மத்தியானம் 12 மணிக்கு எங்கே வந்துடலாம்? பெத்லகேம் வந்துடலாம். நம்ம பாணியில் சொன்னால் காலையில் கொஞ்சம் பொங்கல் வடையும் அடிச்சுட்டு அவங்க புறப்பட்டாங்கன்னா மத்தியானம் சாம்பார் சாதத்துக்கு பெத்லகேம் போயிடலாம். அவ்வளவு கிட்ட இருக்கிற ஊர். ஆனால் இங்கே புறப்பட்டது 3 பேர், போய் சேர்ந்தது 2 பேர். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்மானம் இருக்கு தெரியுங்களா? 2 பேரும் கூட வந்தாங்க. 2 பேருக்கு அந்த மாமியார் திரும்பி போக சொல்றா. அந்த 2 பேர் என்ன பண்றாங்க? விடமாட்டேன் கூட வராங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்க? அவர்கள் 2 பேரும் அழுதாங்க, முத்தமிட்டாங்க. ஓர்பாள் திரும்பி போயிட்டாங்க. ஆனா ரூத் என்ன செய்யறா? விடாமல் அவளை பற்றி கொண்டா இல்லையா? நடந்த விசேஷம் என்ன அப்படின்னா, உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அம்மோனியனும் மோவாபியனும் எங்க வரக்கூடாது? அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எத்தனை தலைமுறை? 10ஆம் தலைமுறை மாத்திரமல்ல, என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க வரக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த தீர்மானம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண். இவங்க எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கே வரக்கூடாது. ஆனால் மத்திய 1:5 வாசிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம ஏசப்பா பாட்டியா மாறிட்டாங்க பாருங்களேன். அதாவது கர்த்தர் சமூகத்துக்கே வரக்கூடாத ஒரு பெண் ஆண்டவுடைய சந்ததியில் வந்துட்டாங்க பாருங்களேன். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த டிசிஷன், அந்த தீர்மானம். ஒருபாலும் வந்துட்டு கூடும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க திரும்பி போயிட்டாங்க. அவங்க இஸ்ரவேலின் தேவன் எனக்கு வேண்டாம், எனக்கு மோவாபின் தெய்வமே போதும், திரும்பி போயிட்டாங்கல்ல. இஸ்ரவேலில் எனக்கு ஒரு கணவன் வேண்டாம், யார் போதும்? மோவாபில் ஒரு கணவன் எனக்கு போதும், திரும்பி போயிட்டாங்கல்ல. தீர்மானம் வாழ்க்கையில மிக மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானது. ஒரு முறை ஆண்டவர் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உபதேசித்து முடிச்ச உடனே ஒரு ஆசாமி கேட்கிறான். இந்த கூட்டத்தில் இருந்தால் நிறைய பேருக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணும்ல. அவன் என்ன பண்ணிட்டான்? கேட்கிறான், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் இயேசுவை ஒருவன் நோக்கி, ஆண்டவரே, கவனிங்க, இந்த சில கிறுக்குத்தனமான கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அது ஒண்ணு என்ன? அவர் எதுக்கு வந்தாரு? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதுக்கு பூமிக்கு வந்தார். அந்த ரட்சிகரை பார்த்து கேள்வி கேட்கிறான், ரட்சிக்கப்படுறது ஒருத்தர் சிலர் பேர் தானா? ஏன் அவன் இப்படி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் கேட்டவன் யாரா இருக்கணும்? திரும்ப வாசிக்கிற மாதிரி வசனத்தை எப்படி கூப்பிடுறான்? அப்படி யாரு? அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவன், லார்ட், அவரை ஏற்றுக்கொண்டவன். இன்னும் சொல்ல போனா அவன் யாரா இருக்கணும் சொன்னா ஒரு யூதனாக இருக்க வேண்டும்.
சரியா? ஆண்டவர் இயேசு யூதர்கள் நடுவில் பேசிட்டு இருக்காரு. இவன் யாரா இருக்கணும்? ஒரு யூதன். அந்த யூதன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானா? ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, யூதனுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, வேற யாருக்கு என்ன கிடையாது. மீதெல்லாம் புறவினத்து மக்கள். யூதனை பொறுத்த வரைக்கும் புற ஜாதிகள் என்றால் யார் தெரியுங்களா? அவர்கள் ஒன்று நரகத்துல அக்னி அவியாமல் எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுங்களா? அதை அணையாமல் இருக்கிறதுக்கு போடுற பிறகு யாருன்னா புற ஜாதிகள். அதான் யூதனுடைய நம்பிக்கை. யூதன் என்ன நம்பினா தெரியுங்களா? புற ஜாதிகள்லாம் யாருன்னா, நரகத்துல அக்னி எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கணும்ல, அப்ப விறகு போட்டுக்கிட்டே இருக்கணும்ல, அது யாருன்னா புறஜாதி மக்கள். இதுதான் யூதனுடைய நம்பிக்கை. ஆக அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுவது சில பேர் தானா? உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். உலகத்தில் இருக்கிற நாடுகளில் குட்டியோண்டு நாடு எது தெரியுங்களா? இஸ்ரவேல் தான். வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு சுக்குத்துற அளவுக்கு தான் அந்த நாடே இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு ஜனத்தொகை எவ்வளோ தெரியுங்களா? 2021 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கணக்கு 93.6 லட்சம் தான். 1 கோடி கூட இல்லை ஜனத்தொகை. 93.6% தான் யூதர்கள் உலகத்தில் இருக்கிறான் மொத்தமே. ஆனால் இன்றைக்கு 2023 உலகத்தின் ஜனத்தொகை 805 கோடி. சரியா? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவன் 93 லட்சம் என்ன கேட்கிறான்? ரட்சிக்கப்படுறவங்க பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 0.11 தான் அவன் பர்சன்டேஜ். அது 1% கூட இல்லை, 0.11 அவ்வளவுதான் அவன் ஜனத்தொகை. அப்ப அவனுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, நம்ம மாத்திரம் தான் எங்க போவோம்? பரலோகம் போவோம். ஆகவே கேட்கிறான், ரட்சிக்கப்பட்ட சில பேர் தானா? ஆண்டவர் இயேசு சொல்லுவார் உடனே 24ஆம் வசனம் வாசிங்க. நீ ஒரு 0.11% இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா 100% இருந்தாலும் சரிதான், நீ என்ன செய்யணும்? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணுமா? பிரயாசப்படுங்கள். கீப் ஆன் ஸ்ட்ரைவிங். கீப் ஆன் ஸ்ட்ரைவிங் என்று இயேசு சொன்னதாக ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். கீப் ஆன் ஸ்ட்ரைவிங் என்றால் இந்த போராட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு கையை தூக்கணும்ல ஒரு நாள். இந்த இயேசு யாருக்கு வேண்டும்? எனக்கு வேணும் அப்படி கை தூக்கணும் தெரியுங்களா? அதோடு முடிஞ்சு போயிடல. பரலோகம் போறது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. பரலோகம் போவது, நான் சபைக்கு வந்துட்டேன், நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் மூலிகை ஞானத்தான் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன், எல்லாம் சரிதான். ஆனால் இதனாலெல்லாம் பரலோகம் போக முடியாது. என்ன வேணும்? கீப் ஆன் ஸ்ட்ரைவிங். என்ன செய்யணும்? தொடர்ந்து போராடுகின்ற ஒரு அனுபவம். அது ஏன் சொன்னா தெரியுங்களா? பிரயாசப்படுங்கள் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அகோனிசோமாய். அகோனிசோமாய் என்ற வார்த்தை தான் ஆகனி என்ற ஒரு ஆங்கில வார்த்தை. வியாகுலம், மிகுந்த வியாகுலம் சொல்றோம் தெரியுங்களா? என்ன சொல்ல போனா சரியா புரிஞ்சுக்கணும்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கெத்செமனே ஜெபம் பண்ணுவார் தெரியுங்களா? அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபித்த போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா தலையில விடுது இல்லையா? அப்படின்னா அந்த வியாகுலம் என்பது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த பிரயாசம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, வேற சுட்டி காட்டுவது ஆண்டவர் இயேசு தான் சரியான உதாரணம். அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். சொல்ல போனா ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லாத இயேசு. ஏன்னா அவர் நாமத்தினாலதான் நாமே ஜெபிக்கிறோம். அந்த இயேசு எப்படி ஜெபிக்கிறார்? வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக விழும் அளவுக்கு உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணா, ரட்சிக்கப்பட வேண்டிய நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணும் பாருங்க, எவ்வளவு பிரயாசம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு சொன்ன தெரியுங்களா? ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைகிற மாதிரி. அதான் அகோனியா. அகோனி சோமா என்ற அர்த்தம் என்ன? ஒரு ஊசி காதுக்குள்ள ஒட்டகம் நுழைய முடியுமா? அதுக்கு நிறைய அர்த்தங்கள், இப்ப நாங்க போகல. ஆனால் அந்த அளவுக்கு பிரயாசம் இருந்தால்தான், அதுதான் கீப் ஆன் ஸ்ட்ரைவிங் என்ன சொல்லுங்க, தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், சபைக்கு வந்துட்டேன், அதுக்கு மேல நிறைய இருக்கு. உடனே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இன்றைய ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கு, இன்றைய கிறிஸ்தவ உலகம் எப்படிங்கிறதுக்கு ஒரு வேத பகுதியை நான் சுட்டி காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்க
கவனிச்சிங்களா? இந்த கடைசி காலத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை போடுற கூட்டம். இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரு சோ கால்டு கிறிஸ்டியானிட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் விசுவாசிங்க, இவங்கெல்லாம் யாரு? இப்படிப்பட்டவங்க, இப்படிதான் இருப்பாங்க, எல்லாம் சரிதான். உலகத்தின் பார்வையில நம்மளாம் யாரு? விசுவாசிகள் தான். அதான் போட்டிருக்கு தேவ பக்தியின் வேஷம். இன்னைக்கு வேஷம் தான். ஆவிக்குரிய உலகத்தை பார்த்தீங்கன்னா 99.9 இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொன்னா வேஷத்துல தான் இருக்குது. வேஷம் என்ன? ஒரு விசுவாசி என்ற ஒரு வேஷத்தை போட்டு நாம் இன்றைக்கு நம்மையும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த 2 தீமோத்தேயு 3:1 படிச்சு பார்த்தீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இது கொடிய காலம். இந்த கொடிய காலத்தை பற்றி வேறு சொல்லி தெரியுங்களா? நீங்க வீட்டில் போய் எண்ணி பாருங்க. அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 2 தீமோத்தேயு 3:2-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 விதமான அடையாளங்கள். 2 தீமோத்தேயு 3:2 வசனத்திலிருந்து 4 வரைக்கும் அந்த 3 வசனங்கள்ல கடைசி காலத்தின் 18 அடையாளங்கள். அப்புறம் தான் சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள். யார் தேவ பக்தியின் வேஷத்தை போடுவாங்க? விசுவாசிகள் தான். ஆனா எப்படி இருப்பாங்க? வேஷம். ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் வேஷம்னு ஒன்று இருக்கு. ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்படி இருக்கும் அந்த வசனம். அப்படின்னா 2 விதமான வேஷம் இருக்குது. ஒன்று யாருக்கு? உலகத்து மனுஷனுக்கு. அவன் என்ன பண்ண? பிரபஞ்சத்தின் வேஷம் போடுவான். விசுவாசி என்ன பண்ணுவான்? தேவ பக்தியின் வேஷத்தை போடுவான். இவ்வளவுதான். இந்த தேவ பக்தியின் வேஷம் சொன்ன இதனுடைய அடிப்படை எங்க இருக்கு தெரியுங்களா? 18 சொல்லணும், நமக்கு நேரம் இல்ல. அதுல 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். அந்த 2 தீமோத்தேயு 3:2-4 வரைக்கும். முதல்ல லவ் ஆஃப் செல்ஃப், தற்பிரியம். 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தற்பிரியம். அடுத்தது போட்டிருக்குது லவ் ஆஃப் மணி. அடுத்தது பணப்பிரியம். 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சுகபோக பிரியம். என்ன இருக்கு? லவ் ஆஃப் பிளஷர். இன்றைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய 18 அடையாளம் இருக்கிறதுல அதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? இந்த 3. ஒன்று லவ் ஆஃப் செல்ஃப், சுயத்தின் மேல் தான். எனக்கு சுயமே இல்லை, எனக்கு சுயத்தின் மேல பிரியமே இல்லைன்னு சொல்லி இங்க இன்னைக்கு யாராவது இருக்கீங்கன்னா, காலையில கண்ணாடி பார்த்து தலை வராம இருந்தீங்களா? ஹலோ. தலையில முடி இல்லைன்னாலும் என்ன பண்றோம்? இருக்கிற 4 முடியை ஒட்டி வைக்கிறதுக்கு கண்ணாடியை பார்த்துக்கிறோம்ல. ஹலோ. வீட்டில் கண்ணாடி பார்த்தது பத்தாதுல ரோட்ல வரும்போது எந்த கடையில ஷோகேஸ் ஒரு கண்ணாடி இருந்தாலும் அப்படி ஒரு லுக் ஒன்று விட்டுக்கிறோம்ல உள்ள. கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது தற்பிரியம் இல்லாத இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் இல்லை. என்ன இருக்குது? முதல்ல லவ் ஆஃப் செல்ஃப். 2வது அடுத்து என்ன இருக்குல்ல? லவ் ஆஃப் மணி. பணப்பிரியம் இல்லாத ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க. பேசுற எண்ணில இருந்து கேட்கிறவங்கள வரைக்கும் சொல்றேன், ஊழியர்கள் இருந்து விசுவாசிகள் வரைக்கும் சொல்றேன். பணம் தேவை, ஆனா பணப்பிரியம் இருக்கு தெரியுங்களா? அது கடைசி காலத்தின் அடையாளத்துல ஒண்ணு. 3வது தேவ பிரியராய் இல்லாமல் யாரா இருப்பாங்களா? சுகபோக பிரியர்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் குறிப்பா தாம்பரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொங்கல் வந்தா, தீபாவளி வந்தா, இந்த பெருங்குளத்தூர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் வண்டி நுழைய முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல். ஆனா இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதே கூட்டம் இருக்கு பாருங்களேன். அதாவது சொந்த ஊருக்கு போறது அவங்களுடைய தனிப்பட்ட வசதி, நம்ம அதை சொல்லல. ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்தா எங்க போயிடணும்? எங்கேயாவது ரிசார்ட் போயிடணும், எங்கேயாவது ஒரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு, குறிப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் ஆன உடனே ஒரு ஆவி ஒன்று பிடிக்குது. இந்த வீட்டுக்காரனை பிடிச்சிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போ. எங்க கூட்டிட்டு போ? நரகத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போகணும் கிடைச்சு. எங்கேயாவது வீட்டுக்குள்ள இருக்க இன்னைக்கு காலு நிக்க மாட்டேங்குது. இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. வார கடைசி ஆனால் முன்னாடி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரோடே காலியா கிடக்கும். அது போன தலைமுறையில. இந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு நைட்ல சண்டேல கூட வண்டியில வர முடியல, அவ்வளவு டிராபிக்.
ஏன்னா அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் ஹோட்டலில் தானே சாப்பாடு இன்னைக்கெல்லாம். மீதி 5 நாளும் வீட்டில் சமைக்கிறது அது வேற இருக்குது. எனக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, வீடு கட்டுறோம்ல, பெரிய ஹால் கட்டுறாங்க. கிச்சன் பார்த்தீங்களா திக்னோன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆள் அப்படி போய் திரும்ப முடியாது, அப்படியே வெளியே வரணும். நான் கேட்டேன் சமீபத்தில் ஒரு வீட்டு போனேன், அது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே அந்த ஃப்ளாட்டோட விலை. அங்கே போனால் ஹால் அவ்வளோ பெரிய ஹால், இவ்வளோ இந்த சோஃபா அங்கே சோஃபா எல்லாம் இருக்குது. கிச்சனுக்குள்ளே போனால் நுழைய முடியல. நான் கேட்டேன் என்னம்மான்னு கேட்டேன். என்ன சொன்னேன், அங்கிள் இது சமைக்கிறதுக்கு இல்லை, வெளியே இருந்து அந்த டேக்அவே இருக்குல்ல, ஹோட்டல் வாங்கிட்டு வந்தோம், இப்போ நம்ம வாங்க வேண்டாம், இப்போ இந்த ஜொமேட்டோ கெமோட்டோலாம் இருக்குதுல்ல, இவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறத உள்ளே வச்சு பிரிக்கிறதுக்கு தான் அந்த கிச்சனா, சமைக்கிறதுக்கு இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப காலம் மாறி போச்சுல. கவனித்துக் கொள்ளுங்கள், சுகபோக பிரியம் இன்றைக்கு, லவ் ஆஃப் பிளஷர். இந்த 3ஐயும் நான் யோசித்து பார்த்தேன், இது எல்லாருக்குள்ளும் இருக்குது இன்னைக்கு. அப்படின்னா கடைசி கொடிய காலத்தில் இருக்கிறோம். இந்த தீர்மானம் இல்லாத வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுங்களா? அது திசை தெரியாத வாழ்க்கைன்னு சொன்ன தெரியுங்களா? பரலோகத்துக்கு போறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. பரலோகத்துக்கு போறது மிக கடினமான ஒன்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன பண்ண சீஷர்கள் மனதை என்ன செய்யறாரு? அதாவது 1வது நற்செய்தி பயணத்தை முடிச்சுட்டு பரிசுத்த பவுல் மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வந்துட்டார். வந்து சீஷர்கள் மனசு என்ன பண்றாங்க? திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி. நல்ல கவனிச்சிங்க, கொஞ்ச நெஞ்ச உபத்திரவம் இல்லை, அநேக உபத்திரவத்தின் வழியாத்தான் எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீ இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டு அப்படியே உன்னை தூக்கி லிப்ட்ல கொண்டு போற மாதிரி மேலே கொண்டு போயிடுவாரு. நத்திங் டூயிங், ஒன்று நடக்காது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், இது கடைசி நாட்கள். என்ன வேணும் தெரியுங்களா? மிகுந்த பிரயாசம். அது சொன்ன கீப் ஆன் ஸ்ட்ரைவிங். மாத்திரம் போது சொல்றாரு பாருங்களேன், அநேக உபத்திரவத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு சுகபோக வாழ்க்கையில ஆவிக்கிற உலகம் அப்படி திளைத்து கொண்டிருக்குது. இன்னைக்கு அதாவது ப்ராஸ்பரிட்டி பிரீச்சிங் என்ன வேண்டும்? இன்னைக்கு செழிப்பு பிரசங்கத்தை பண்ணுனா அவனுக்கு கோடிக்கணக்கில் கொண்டு காணிக்க கொட்டுற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அதுவே என்ன மாதிரி தலை காஞ்சி போனா இவனா பிரசங்கம் பண்ணான்னு வச்சிங்களேன், அவன் வர்ற அந்த தெருவில் நடக்க மாட்டான். ஒருத்தன் இவன் தரித்திரம் முடிச்சவன்டா, இவன் பேசுறதை கேட்டால் நம்ம இந்த காலத்தில் உருப்படவே மாட்டோம். ஒரு முறை ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து கத்தரை ஏற்றுக்கொண்டு வந்த குடும்பம், அவங்கள்ட்ட நான் வசனம் சொல்லும்போது சொன்னேன், இஃப் யூ பை இன் இன்ஸ்டால்மெண்ட், இஃப் யூ பை இன் எம்ஆர்பி இல்லாத நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாமே எம்ஆர்பி தானே. கவனிங்க, இஃப் யூ பை இன் இன்ஸ்டால்மெண்ட், நான் சொன்னேன் யூ வில் டை இன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு. நீ தவணை முறையில் பொருள் வாங்கினா தவணை முறையில் சாவ, அவ்வளவுதான். அவங்களுக்கு கோபம் வந்துட்டு அந்த பிரதர் சொன்னார், பிரதர் உங்கள் பேச்சை கேட்டால் ஒரு பையில உருப்பட மாட்டான், எல்லா வீடும் காலியாக தான் கிடக்கும். நான் சொன்னேன் என் வீட்டில் வந்து பாரு, ஒன்றும் காலியாக இல்லை, நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறவன் இல்லை. என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேணும், அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறவன்ல, கடன் வாங்குற ஆள் இல்லை. நான் கவனித்துக்கொள்ளுங்க, 37-38 வருஷமா இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சொன்னேன், என்னுடைய அனுபவத்தை சொன்னேன், இஃப் யூ பை இன் இன்ஸ்டால்மெண்ட் யூ வில் டை இன் இன்ஸ்டால்மெண்ட். அவன் சொன்னான் அவங்க பேச்சை கேட்டால் உருப்பட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ற வசனமே கேட்க மாட்டாங்க அந்த குடும்பம். ஏனென்றால் இன்னைக்கு என்ன வேணும் தெரியுங்களா? ஜனங்களை அப்படியே சந்தோஷப்படுத்தி அப்படியே அவங்கள உற்சாகப்படுத்தி என்ன பண்ணோம், அப்படி போகும்போது வந்தது துக்கத்தோடு வந்தாலும் போகும்போது சந்தோஷத்து போனோம்ல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நோக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தீர்மானத்தின் அடிப்படையில் தான். அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்? நான் அங்கே போய் சேரணும், நம்ம வாழ்க்கை எங்கோடு முடிஞ்சு போயிடலை, இதுக்கு அப்புறம் ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்குது. இதுக்கு என்ன வேண்டும்? தீர்மானம் அவசியம். தீர்மானம், நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அது மேலதான் கர்த்தர் அவருடைய கிருபையை கொடுக்க முடியும். இப்ப வாக்குத்தத்தம்லாம் மாதம் பிறந்தால் வாக்குத்தத்தம் வருது இல்ல, வருதா? வருது. இப்ப இந்த வாரத்திலே வந்துடும்ல, வருதா இல்லையா? வரலன்னா விடமாட்டோம்ல நம்ம, சரியா? மாதம் பிறந்தால் வாக்குத்தத்தம், அடுத்தது பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் வாக்குத்தத்தம், வருஷம் பிறந்தால் வாக்குத்தத்தமோ வாக்குத்தத்தம், மொத்தம்
சரியா? எத்தனை வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறிக்க கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது உட்காந்து அதை கணக்கு போட்டு பார்த்தீங்களா? நீ வாளாகாமல் இப்படி தொங்கிட்டு இருக்குது, கடைசி வரைக்கும் வாளாவே தொங்கிட்டு கிடக்குது. பேசுறவனும் தொங்குறான், கேட்கிறவனும் தொங்குறான். அன்புக்குரியவர்களே, இது கடினப்படுத்துவதற்கான பிரசங்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சரியான திசையில கடந்து போக வேண்டும். அதற்காக நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இது சபைக்கு மாத்திரமல்ல, இது லைவா பார்க்கிறவங்களா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி யூடியூப்ல பார்க்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம் என்ன? தீர்மானம். இந்த தீர்மானம் தான் உங்களை சரியான வழியில சரியான வழியில் நடக்க வைக்கும். டிசம்பர் 31 ராத்திரி நம்மளும் தூங்காம அடுத்தவனையும் தூங்க விடாம உட்கார்ந்து இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் நடத்தணும்ல. நடத்தணுமா? நடத்தணும். சரியா? அதுல முழிச்சிருக்கிற ஒரே ஒரு ஆசாமி பிரசங்கம் பண்ற ஒருத்தனா தான் இருப்பான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முண்டக்கன் அப்படி திறந்திருக்கும் பாருங்களேன், இருக்கும். ஆனா 3ஆம் வானம் தாண்டி போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கோம். சிலருக்கு ஒரு கிருபை இருக்கு, கண்ணை திறந்துட்டு தூங்குற கிருபை. அதை அங்கிருந்து பார்த்தா தெரியாது, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், இந்த கார் ஹெட்லைட் மாதிரி கண்ணு இவ்வளவு பெருசா திறந்திருக்கோம். ஆனா அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கண்ணு அப்படி நில குத்தி நிற்குது இல்ல. அன்புக்குரியவர்களே, வாக்கு தத்தங்களை எடுப்பதிலோ, பைபிள்ல இருந்து வாக்கு தத்தங்களை தேடி எடுப்பதிலையோ, ஒரு தேவ மனுஷன் சொல்லுவது வாக்கு தத்தங்களிலோ நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. நாம் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான். இப்ப கடைசி காலம் எழுப்புதல் சொல்றாங்களே, எழுப்புதல் எப்படி வருது தெரியுங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த எழுப்புதல் வரும். சும்மா கத்த கொண்டு வந்து தலையில மொத்தமா கொட்டுறதில்லை. இதையும் நான் எடுக்கிற தீர்மானம். ஆகவே தீர்மானம் மிக மிக அவசியம். சரியா? இப்போது 3 தீர்மானங்கள் சொன்னேன். சங்கீதம் 101:2 3 தீர்மானங்கள். முதலாவது தீர்மானத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். உத்தம வழி. ஆங்கிலத்தை சொன்ன பெர்ஃபெக்ட் வே. உத்தம வழி, பெர்ஃபெக்ட் வே. சங்கீதம் 101:2 வாசிங்க. இந்த நடப்பேன் என்பது நாட் வாக்கிங், நடக்கை, பிஹேவியர். சங்கீதம் 101:2 உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். நம்ம வேகமா நடக்கிறோம். ஆனா என்ன வேண்டும்? விவேகமாக நடக்கின்ற அந்த அனுபவம் வேண்டும். சரியா? இதுதான் முதலாவது தீர்மானம். நான் நடப்பேன் என்று தீர்மானிக்கிறார்ல, எப்படி நடப்பேன்? உத்தமமான வழியில, அது பெர்ஃபெக்ட் வே. மிக அவசியமானது என்ன வேண்டும்? விவேகமான நடக்கை. இது முதலாவது தீர்மானமாக இருக்க வேண்டும். இந்த தீர்மானத்துக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 Kings chapter 20th and verse 3. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியா என்ற ஒரு ராஜா கர்த்தரிடத்தை ஜெபிக்கிறான். என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாக உத்தமமா நடந்திருக்கையா, நான் உத்தமமாக நடந்திருக்கிறேன். யார்கிட்ட சொல்லுகிறான்? தேவன்கிட்ட சொல்றான். ஒரு மனுஷன் சொன்னா கூட அவன் நம்பிட்டு போயிடுவான். கர்த்தர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாத, நிச்சயமா முடியாது. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவன்? எசேக்கியா தான் பைபிள்ல நிறைய உதாரணங்கள். இது உத்தமமா நடந்தவர்கள். நான் நேரத்து நிமித்தமாக ஒருத்தர் மாத்திரம் சுட்டி காட்டி கடந்து போகிறேன். முதல் ஆசாமி யாரு? எசேக்கியா என்ற ராஜா. சரியா? இவனுக்கு வாழ்க்கையில 4 கிரைசிஸ், 4 நெருக்கங்கள். இந்த எசேக்கியா ராஜா வாழ்க்கையில 4 நெருக்கங்கள், அது கஷ்டமான நேரங்கள். இந்த 4 நேரங்கள்ல இது 3வது நேரம். சரியா? எசேக்கியா வாழ்க்கையில 4 கிரைசிஸ், அதுல இது 3வது கிரைசிஸ். என்ன வருது? அவனுக்கு ஒரு வியாதி. அது ஸ்பைனல் கார்டில் அவனுக்கு என்ன வருது? ஒரு கேன்சர் வந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு பிளவை, ராஜ பிளவைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அது கேன்சர். எங்க வந்தது? ஸ்பைனல் கார்டில். இன்றைக்கு வந்தாலே இவ்வளவு நம்ம விஞ்ஞானத்துல மருத்துவத்தில் முன்னேறி இருக்கும்போது கூட காம்ப்ளிகேட்டான ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த ஆபரேஷன் போயிட்டு வழக்கமாக சொல்லுவாங்க, இந்த பிரியாணி ரெகுலராக வீட்டில் செய்கிறோம்ல, எங்கே செய்கிறோம்? அதான் கடையில் செய்கிறோம். தாம்பரம்னாலே சேட்டு கடை தடிக்க விழுந்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பிரியாணி வீட்டில் செய்து பாருங்க, ஒரு நாள் மாதிரி 2 நாள் வரவே வராது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வரும் பாருங்களேன். அது எப்படி வராது? ஒரே மாதிரியே வராது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளே அப்படி தோலை தட்டிவோம், சூப்பர்ரா கலக்கிட்டேன்னுமோ. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேவலம் பிரியாணி கஞ்சியாக வந்து இருக்கும் பாருங்களேன். அது ஒரே மாதிரி வராதுல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உத்தமமா நடக்கிறவங்க இந்த இவனுக்கு 4 சிக்கல் வருது. அதுல 3வது சிக்கல் இது. என்ன சிக்கல்? அவனுக்கு வியாதி, ஸ்பைனல் கார்டில் இருந்து வந்தவனுக்கு கேன்சர் வந்துட்டு இப்போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே என் உத்தமத்தை பாருங்க, நான் உத்தம முன்னாடி நடக்கிறேனே, அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. கர்த்தர்ட்ட வந்து நான் உத்தமமா நடக்கிறேன்னு சொல்லி நடக்காதவர்கள் சொல்ல முடியாதுல்ல. இவன் சொல்லுகிறான். அப்படின்னா இவன் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கணும்? அதுக்கு முன்னாடி 2 இருக்கணும்ல. மொத்தம் 4 சொன்னேன். இந்த உத்தமம் 3வது. அப்படி அதுக்கு முன்னாடி 2 இருக்கும்ல. அந்த 2ஐ சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவன் விண்ணப்பம் பண்றதுக்கு முதலாவது சிக்கல் எங்க இருக்குன்னு சொன்னா, அவனுடைய பாரம்பரியத்தில் அவனுக்கு சிக்கல் வருது. ட்ரெடிஷன். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பதில் மிக அவசியமானது எங்க தெரியுங்களா? நமது பாரம்பரியங்களில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த பாரம்பரியங்கள் இருக்கு தெரியுங்களா? என்னதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இன்னும் நம்ம செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் பண்ண மாட்டோம். ஹலோ, இன்னும் என்ன செய்ய மாட்டோம்? திங்கக்கிழமை ஒரு ஊருக்கு கேட்டாங்கன்னா திங்கக்கிழமை போனா திரும்பி வராத பயணமா அது. சரியா? திங்கக்கிழமை போனா என்ன ஆகாதான்? அது திரும்பி வராத பயணமா. இன்னும் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் பைபிளை உளுந்து உளுந்து தலைகளை படிச்சாலும், இன்னும் நம்ம பாட்டி சொன்ன கதை நம்ம விட்டு போகல. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சீர்கெட்ட கிளவி பேச்சு தெரியுங்களா? சீர்கெட்ட கிளவி பேச்சுக்கு பஞ்சமே இல்லை. ஆவிக்குரிய உலகம்தான், வாழ்க்கை தான். இன்னும் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரல. இந்த எசேக்கியாவை குறித்து நான் சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எசேக்கியா எப்படி நடந்தான் போட்டிருக்குது. அவனுடைய தகப்பனாகிய தாவீது எசேக்கியாவோட தகப்பன் இல்ல, அவனுடைய முற்பிதான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளவன். சரியா? அவ்வளவு முந்தி உள்ளவன். ஆனால் எதன்படி நடக்கிறானா? அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடக்கிறானா. இந்த உத்தம வழி இருக்குது. இது நமக்கு முன்னாக 2 வழி வச்சிருக்குது. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 6:16. என்ன செய்யணுமா? வழியில என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. வழி அல்ல, வழிகளிலே. எந்த ஒரு வழி இல்ல, மோர் தென் 1 அப்படின்னு குறைஞ்சது 2 வழிகளிலே நின்று என்ன செய்யணுமா? எது பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எப்ப ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? வழிகளிலே நின்று பூர்வ பாதை என்று விசாரித்து எது நல்ல வழின்னு தெரிந்து கொண்டு அதுல நடந்தால் ஆத்துமாக்கு எது கிடைக்கும்? இளைப்பாறுதல். இன்னைக்கு ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் அனைவரும் கூட்டம் தான் அதிகம். அதான் இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு இவர் கூட்டத்துக்கு ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆத்துமாவில் இளைப்பாறுதல் வந்து விட்டால் கர்த்தர் சமூகத்தை ஒழுங்கா உட்கார்ந்துருப்பான். ஏன் உட்கார முடியலன்னா, இங்க போனா ஏதாவது கிடைச்சிடாதா, அவர் கூட்டத்துக்கு போனா ஏதாவது நன்மை வந்துடாதா, இங்க போனா ஒரு ஆறுதல் வந்துடாதா? கவனித்து பாருங்கள். இன்றைக்குள்ள ஆவிக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடி ஆராதிச்சா போதும், கூட்டம் பார்த்தீங்கன்னா பேயா ஓடி போயிட்டு பாருங்களாங்க. சரி, ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எப்படி வர? பழைய குருடி கடமை திரடி. அதானே கொஞ்ச நேரம் உற்சாகமா இருந்தீங்க, வீட்டுக்கு வந்த உடனே நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன நடக்க தெரியுங்களா? அந்த பூர்வ பாதை எதுன்னு சொல்லி பார்க்கிற அனுபவம் இல்லை. நமக்கு முன்னாடி போன தலைமுறை ஆவிக்கிற உலகம் எப்படி நடந்து போனான்னு பார்க்கணும்ல. இல்லையே, வேற சொல்லுது, முற்பிதாக்களுடைய எல்லைக்குரிய என்ன செய்யாத மாற்றாதன்னு போட்டிருக்கல. இன்னைக்கு முற்பிதாவே தெரியாத அவன் ஒரு எல்லை எப்படி நமக்கு தெரியும்? வழியில நிக்கணும், பூர்வ பாதைன்னு கேட்கணும்,
அடுத்தது எது நல்ல வழி என்று பார்த்து என்ன செய்யணுமா, அதில் நடவுங்கள், அப்பொழுதுதான் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு அது இல்லாம அலைகிற கூட்டம் தான் நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எஸ்ஐகேவுக்கு முன்னாடி 2 பாதை இருக்குது. ஒன்னு அவங்க தாத்தா தாவீது, இன்னொன்னு அப்பா ஆகாஸ். இந்த எஸ்ஐகேவோட அப்பா பேரு தாவீது அல்ல. வாசிங்களா 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. இந்த ஆகாஸ் தான் எஸ்ஐகேவோட அப்பா. இந்த எஸ்ஐகே ராஜாவின் அப்பா யாரு? ஆகாஸ். இந்த ஆகாஸ் என்ன செய்யறான் பாருங்களேன், வாசிமா. என்ன பண்றான்? தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து என்ன பண்றான்? ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்குறான். அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்துக்கு பூட்டு போட்டான் பாருங்களேன். இந்த ஆகாஸ் இப்படிப்பட்டவன். எஸ்ஐகே ராஜாவோட அப்பா. அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்க்கிறான். அவைகளை துண்டு துண்டா உடைச்சு போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டு போட்டு தொங்க விட்டான் பாருங்களேன். அடுத்த வருஷம் வாசிமா. எருசலேமில் என்ன பண்றான்? மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டாக்கி கவனிச்சிங்களா? ஆகாஷ் இதான சொன்னேன். எஸ்ஐகே 2 பாதை. ஒரு பாதை என்ன? தாவீது கர்த்தருக்கு பிரியமான நடக்கிற பாதை. இன்னொன்னு யாருடையது? அவனுடைய தகப்பனுடைய பாதை. அது எப்படிப்பட்ட பாதை? அது கர்த்தருடைய ஆலயத்தை பாழாக்குகிற ஒரு வழி. இன்னும் சொல்ல போனா அந்நிய தெய்வங்களை, பாகாலியம், தோப்பு விக்கிரகங்களையும் கொண்டு வந்து ஆராதிக்கிறவன் ஆராதனை. நாம என்ன பண்றான் தெரியுங்களா? இந்த 2ல ஒண்ணு செலக்ட் பண்றான் பாருங்களேன். அதான் அப்படி உத்தமமான வழி. இப்ப 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவன் ராஜாவாகிற போது எஸ்ஐகேவுக்கு ராஜாவாகும் போது 25 வயது, 29 54 வயசு வரைக்கும் அவன் இருந்திருக்கிறான். என்ன பண்றான்? ஆகாசுடைய தகப்பனுடைய பார்வை என்ன பார்வை? அது தேவனுடைய ஆலயத்தை பாழாக்குகிற, அந்நிய தெய்வங்களையும் பாகாலையும் கொண்டு வருகிற வாழ்க்கை. அதான் அவனுக்கு முன்னாடி இருந்த பாரம்பரியம். நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் எங்க அப்பா இப்படித்தான், எங்க தாத்தா இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் நாள் பார்க்கறாங்க, இன்னும் நல்லதை கெட்டதை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மந்திரவாதிட்ட போற ஆள் இருக்கிறான், இன்னைக்கும் ஜோசியம் பார்க்கறவன் போயிட்டு தான் இருக்கான். இன்னைக்கும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆடி மாசத்துல கிறிஸ்தவன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் பாருங்களேன். என் கொசு மூளைக்கு அது புரியல. ஆடி மாசமா நல்லா கல்யாணம் பண்ணக்கூடாதான். அப்புறம் இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 days லெண்ட் டேஸ்னு ஒரு தெரியுங்களா? எங்க கடன் கொடுத்தானோ தெரியல, லெண்டா பண்ணிட்டான் பாருங்களேன். 40 நாளா இது கர்த்தர் உண்டு பண்ணினாலும் இதுல அப்படிதான் போட்டிருக்கு. எல்லா நாளும் கர்த்தர் பண்ணாலும் தானே. இந்த 40 நாள் என்ன பண்ணா கடன் கொடுத்துட்டான் பாருங்களேன். அது பேர் லெண்ட் ஐஸா. அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதான்? கறி சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு தலையில எண்ணெய் தேய்க்கக்கூடாது, அது சினிமா பார்க்க கூடாது, எல்லாம் பண்றான். ஆனா 41ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் ரம்ம 1ஆவதுல சாக்கடையில விழுந்து கிடக்கிறான். என்னத்துக்குடா உனக்கு இது? எதற்கு உங்களுக்கு இது? கிறிஸ்தவத்தின் பாரம்பரியம் போகலையே. விட்டு வந்த வழியை விட்டு புதுதாக ஒரு வழிவுக்குள்ள வந்தோம். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த மாற்றம் வரலையே. எஸ்ஐகேவின் வழி என்ன வழி? உத்தமமான வழி. இப்ப வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. செய்தான். என்ன பண்றாங்களா? ஆகாஷ் கொண்டு வந்த மேடைகளை அகற்றான் பாருங்களேன். அவங்க அப்பா, அவன் பாரம்பரியம் அதுதான். ஆனா வந்தவன் என்ன பண்றான்? அந்த மேடை அகற்றுகிறான், சிலைகளை தகர்க்கிறான், விக்கிர தோப்புகளை வெட்டி. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எஸ்ஐகேவுடைய வழி எப்படின்னா உத்தம வழி என்றால், ஆகாஷ் செய்தது என்ன? மேடையை கொண்டு வந்தான், விக்கிரகங்களை கொண்டு வந்தான், விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்தான். சோ எல்லாத்தையும் உடைச்சாரு, நியாயம். ஆனா கூட ஒண்ணு போட்டிருப்பாருங்களேன், நிகுஸ்தான். நிகுஸ்தான் என்றால் அந்த எபிரேய வார்த்தைக்கு பீஸ் ஆஃப் பிரான்ஸ், ஒரு வெண்கல துண்டுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நிகுஸ்தான் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? பீஸ் ஆஃப் பிரான்ஸ், ஒரு வெண்கல துண்டு. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய முறுமுறுப்புக்காக கர்த்தர் அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார்.
அது கடித்த போது எல்லாம் செத்தாங்க. எல்லாம் மோசையை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. மோசை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் சொன்னார், சரிப்பா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கி வை, உயரமான இடத்துல வை. ஜனங்கள் பார்த்து விசுவாசித்து அது பார்த்தாங்கன்னு சொன்னா பாம்பினால் கடிக்கப்பட்டவங்க பிழைப்பார்கள் சொன்னார். சரியா? அது சொல்லி இந்த எசேக்கியா காலம் வரைக்கும் 726 ஆண்டுகள். என்னாகமம் 21க்கும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் தெரியுங்களா? 726 இயர்ஸ். 726 நீண்ட காலம். இந்த காலத்தை மோசே காலத்தில் ஆரம்பிச்சது. அந்த யோசுவா இருந்தாரா? அதுக்கு எத்தனை பரிசுத்தவான்கள். அப்புறம் தாவீது வந்தார்ல, சாலமோன் வந்தார்ல, கர்த்தருக்கு ஆலயத்தெல்லாம் கட்டினீங்களே, அந்த பாம்பை உடைக்க எவனுக்கும் மூளை வரல பாருங்களேன். ஒருவருக்கு கூட என்ன வரல, அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்கணும்னு எண்ணம் வரவில்லையே. எத்தனை தலைமுறைகளை தாண்டி என்ன பண்றான், அதுக்கு தூபம் காட்டிட்டு தான் போட்டிருப்பாருங்களா. கர்த்தர் கொடுத்தது அந்த ஒரு காலகட்டத்துக்கு அது ஒரு அடையாளமாக கொடுத்தார். அதை வந்து சாமி ஆகிட்டாங்க பாருங்களேன். அதை கடவுளாக மாற்றி அதுக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். இந்த எசேக்கியாவுடைய உத்தம வழி என்ன தெரியுங்களா? ஆகாசுடைய வழிகளை மாத்திரம் உடைக்கல, மோசே காலத்திலிருந்து அவன் காலம் வரைக்கும் இருக்கிற இதை சொன்ன கிறிஸ்தவ பாரம்பரியம். முதல்ல அதாவது ஆகாஷ் செய்தது அந்நிய தெய்வங்களுடைய பாரம்பரியம். ஆனால் மோசையிலிருந்து வந்தது என்ன? அது இஸ்ரவேலுடைய பாரம்பரியம். அடையும் உடைச்சான்ல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு உத்தமமான வழியில நடக்கணும் என்று தீர்மானித்தால் முதல்ல எதை உடைக்கணும்? எங்க அப்பா வழி, எங்க தாத்தா வழி, எங்க பாட்டி வழி, எங்க சித்தி வழி, எங்க அத்தை வழி, எல்லா வழியையும் உடைக்கணும். என்ன வேண்டும்? ஒரே ஒரு வழிதான், என் தேவனுடைய வழி, என் கர்த்தருடைய வழி ஒன்றுதான் வழி. அந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் நானும் கடைசி காலத்துல நிச்சயமாக சொல்லலாம், நான் அந்த நித்தியராஜ்யத்துக்கு போயிடுவேன். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? இந்த பாரம்பரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய பாரம்பரியம் இருக்குது. வழக்கமா பாருங்களேன், இன்னைக்கு காலையில சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது சாப்பிடாம வந்தீங்களா? பைபிள் எங்க போட்டிருக்குது? சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது சாப்பிடாம வான்னு போட்டிருக்கான். ஏன் நம்ம சாப்பிடாம வரோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆயிடும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஆயத்தமாக முடியாது. ஆகவே இதை தள்ளி வச்சோம். ஒரு நாள் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம். ஸோ இது நல்ல நோக்கம்தான். ஆனால் நான் போன முறையும் கேட்டேன், இந்த முறையும் கேட்கிறேன், இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? கை தூக்காதீங்க. கை தூக்கினா சும்மா நான் சொன்ன கையை தூக்கிட்டு அப்புறம் கை கீழே இறங்காம நின்றுட்டா அப்புறம் வம்பு. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணோம்? நினைச்சுக்கல, ஜெபம் பண்ணா சோத்திரம் 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 ஆமேன்னு எடுத்து ஓடினதில்லை. குறைஞ்சது ஒரு மணி நேரம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். சாப்பிடாம வயிற்றுல என்ன பண்றோம்? ஒரு ஈர துணியை போட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம்ல. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், இது ஒரு நான் சாப்பிட்டு தான் வருவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும், அதான் அந்த கொழுப்புல தான் பேசுறியா நீ? இவ்வளோ நல்ல சாப்பிட்டு வந்துருக்கு, சாப்பிட்டாத எங்களை நீ இது குசும்பு இது கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க சாப்பிடாம வந்து கீழே விழுந்தா பிரச்சனை இல்லை, நீங்க உட்கார்ந்து விழுவீங்க. நான் நின்றுட்டுல விழுவேன். நான் கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் என்பது பாரம்பரியத்தின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில். என்ன பண்ணா தெரியுங்களா? இப்ப வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அதாவது அந்நியனுடைய பாரம்பரியத்தை மாத்திரமல்ல, யூதனுடைய பாரம்பரியத்தை உடைக்கணும் பாருங்களேன். அடுத்து வாசிக்கிறவே என்ன பண்ற? அந்நாள் மட்டும் சொன்ன 726 வருஷம் அதே ஒரு தெய்வமாகவே வணங்கிட்டு வரானுங்க ஆளுங்க. தொடர்ந்து வாசிக்கிறது. கவனிச்சீங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் ஆன் காட் அவனுக்கு எவ்வளவு இருக்குது? தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு அரசனும் என்ன செய்யற அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வைக்கவில்லை. நமக்கு தெரியும், மோசையை பற்றி போட்டிருக்குது, கர்த்தரை முகமுகமாய் பார்த்தது அவனை போல வேற யாரும் இல்லை. சாலமோனை பற்றி போட்டிருக்குது, அவனை போல ஞானம் அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தர் இல்லை. ஆனால் இவன் எதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் ஆன் காட்.
அதுதான் அவனுடைய உத்தம வழி. என்ன பண்றான்? அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் இல்லை. அடுத்த வசனம் வாசிக்க தம்பி. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கவனிங்களா, நோ பேக் ஸ்லைடிங் அட் ஆல். உத்தம வழி என்றால் முதல் என்ன வழி தெரியுங்களா? பாரம்பரியங்களை உடைக்கிறான். ரெண்டாவது என்ன பண்றான்? மிக அவசியமான ஒன்று, தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையின் உறுதி. அடுத்தது போட்டிருக்கு, அவன் வாழ்க்கையில பின்மாற்றங்கள் இல்லைன்னு போட்டிருப்பாருங்களா. பின்மாற்றம் இல்லாதவன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் பாருங்களேன். அப்படியானால் இந்த எசேக்கியா வாழ்க்கையில முதல்ல வந்தது என்ன? ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம்? பாரம்பரியம் என்ற நெருக்கம். அந்த ட்ரெடிஷன், இந்த கிரைசிஸ் வரும்போது அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? எதை நான் செலக்ட் பண்ணணும்? எங்க அப்பா ஆகாஷ் வழியில் என்னுடைய முற்பிதாவாகிய தாவீதின் வழி, அந்த செலக்ட் பண்றான் பாருங்களேன். இது அவனுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து முதலாவது. ரெண்டாவது அவனுக்கு வந்த நெருக்கம் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜாவாகிய சன்னகெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி. இரண்டாவது எசேக்கியாவுக்கு வருகின்ற கிரைசிஸ் என்ன சொன்னா, வருகிற நெருக்கம் என்னவென்றால் யுத்தம், வார், யுத்தம். இரண்டாவது வாழ்க்கையில் யுத்தம் வருகிறது. அன்புக்குரியவர்களை நல்லா கவனிச்சிங்க. இந்த யுத்தம் என்பது நம்ம தேடி போக வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தம் நம்மளை தேடி வரும் பாருங்களேன். நான் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துருந்தேன், ஆனா என்ன பண்றாங்க? தேடி வந்து வம்பு பண்றாங்க. உங்களுக்கு வம்பு வரலன்னா தான் நீங்க ஒழுங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். வம்பு வந்தாதான் நீங்க சரியா கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யுத்தங்கள் தவிர்க்கப்பட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே யுத்தங்கள் உண்டு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் நிம்மதியா உட்கார்ந்துட்டாரு. 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பலிபீடத்தை பற்றி கர்த்தரை ஆராய்த்து கொண்டு சந்தோஷமா திவ்யமா இருக்கிறார். ஆனால் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தப்பி ஓடின ஒருவன் வந்து ஆபிரகாம் சொல்றான், உன் சகோதரனாகிய லோத்து, அவன் மனைவி, அவன் குடும்பம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. யுத்தம் ஆபிரகாம் மேல திணிக்கப்படுது பாருங்களேன். ஆபிரகாம் வாஸ் நாட் அ மேன் ஆஃப் வாரியர். அவர் யுத்த வீரன் கிடையாது. முன்னாடி பின்னாடி யுத்தம் பண்ண ஆள் இல்லை. அவன்கிட்ட இருந்ததே, அவன் வீட்டில் பிறந்து கைப்படிந்த 318 பேர் தான் இருந்தாங்க. வெறும் 318 பேர் தான் இருந்தாங்க. அவனோட உடன்படிக்கை செய்த 3 பேர் இருந்தாங்க, இவ்வளவுதான். ஆனால் வட தேசத்திலிருந்து 4 ராஜாக்கள் வந்து தெற்கு தேசத்தில் உள்ள 5 ராஜாக்களை சிறைப்படுத்திட்டு போறாங்க. இப்போ போக வேண்டியதானே. அதுல ஒருத்தன் தப்பி ஓடி வரான் பாருங்களேன். நம்ம கலக்கிறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான் பாருங்க. இந்த யோபு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் பிள்ளைகள்லாம் அங்கே போவான், கொள்ளை அடிச்சுன்னா அங்கேருந்து ஒருத்தன் தப்பி ஓடின ஒருத்தன் போட்டு பாருங்களேன். ஏன்டா எல்லாவனையும் பிடிச்சான், ஒன்றை மாத்திரம் ஏன்டா விட்டான்? ஒன்னையும் பிடிச்சி போயிருந்தான் யோபு நிம்மதியாக இருந்திருப்பார்ல, ஆபிரகாம் நிம்மதியாக இருந்திருப்பார்ல. அப்படின்னா யாராவது ஒருத்தனை வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நம்ம சமாதானத்தை குலைப்பான். ஆபிரகாம் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் வந்துட்டுல. அதே போல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலியரோடு யுத்தம் பண்ணான்னு போட்டிருக்கு. யுத்தங்கள் என்பது வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத யுத்தங்கள் வரும். யுத்தங்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? இவனுக்கு ஒரு எசேக்கியாவுக்கு என்ன வருது? ஒரு நெருக்கம் வருகிறது, யுத்தம் என்ற நெருக்கம். இந்த யுத்தம் என்ற நெருக்கம் வரும்போது அவன் செய்கின்ற மிக அவசியமான ஒன்று, அதே 2 நாளாகமும் 32 வாசிக்க வேண்டாம், 3-4 வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆயத்தப்படுத்துகிறான். யுத்தத்தை சந்தித்து என்ன பண்றான்? அந்த எசேக்கியா என்ன செய்கிறான்? அசீரிய ராஜா வந்து விட்டான், யுத்தத்துக்கு வருகிறான். வரும்படி என்ன பண்றான் தெரியுங்களா? நீர்நிலைகள் ஏதாவது அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த தண்ணீர், வாட்டர் சோர்சஸ் இருக்கு தெரியுங்களா, அது எல்லாத்தையும் நாசம் பண்றான். ஏன்னா எதிரி வந்து முற்றுகை போடும்போது அவனுக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது. அவன் என்ன பண்றான்? ஆயத்தங்கள் செய்கிறான். இந்த 4-5 வசனங்கள், 3-4 வசனங்கள்ல. அடுத்தது 6 முதல் 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவும் 32 6 முதல் 8 வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் ஜனங்களை கூட்டி, தன் படைத்தலைவர்களை கூட்டி அவங்களை திடப்படுத்துகிறான். 1 ஆயத்தம் செய்கிறான் 3-4 வசனத்துல. அடுத்தது 6 முதல் 8 வசனங்கள்ல he encourages the people. யுத்தம் செய்யணும்னு சொன்னா போர் வீரர்களுக்கும் போர் தலைவனுக்கு என்ன வேண்டும்? திடம் வேணும். ஜனங்களுக்கும் தைரியம் வேணும். 2ஐயும் செய்கிறான். அடுத்துதான் மிக அவசியமானது 20-21 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை தேடுகிறான். யுத்தம் என்ற அந்த நெருக்கம் வரும்போது எசேக்கியா என்ன செய்கிறார்?
ஒன்று ஆயத்தம் பண்ணாரு, அடுத்தது ஜனங்களை திடப்படுத்துகிறான், போர் வீரனை திடப்படுத்துகிறான். மூன்றாவதாக என்ன பண்றான், அவனும் அவனுடைய பிரபுக்கள் ஆசாரியர் என்ன பண்றாங்க, 20 முதல் 22 வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடின போது கர்த்தர் மிக எளிதாக வெற்றியை கொடுக்கிறார். என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு தூதனை அனுப்பினார். அவ்வளவுதான், வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு நைட் ஷிப்ட்லேயே ஆலி பண்ணிட்டான் மொத்தத்தையும். ஒரு நைட் ஷிப்ட்ல என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, 1,85,000 பேரை காலி பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, அந்த ராஜாவுக்கு, உன்னுடைய நாட்டில் எதிரிகள் வந்து விட்டாங்க. இவன் எங்கிருந்து ஓடி போய் என்ன பண்றான், அவன் சாமி கோயில் என்ன பண்றான், சாமியை வணங்குறதுக்கு கீழே விழுந்தா அவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணான்னு அவனை கொண்டான். வெரி ஈஸி. யுத்தங்கள் வந்தால் என்ன பண்ண வேண்டாம், ஆயத்தம் வேண்டும், அடுத்தது தைரியம் வேண்டும், மூன்றாவது ட்ரஸ்ட் ஆன் காட், கர்த்தரை தேடி நாம் பாருங்களேன். அவனுக்கு ரெண்டாவது வந்த நெருக்கம் மிக அவசியமான நெருக்கம், யுத்தம் தவிர்க்கப்பட முடியாது, நம்ம எளிதாக மேற்கொண்டான் பாருங்களேன். மூன்றாவது தான் வியாதி. 2 ராஜாக்கள் 23 வாசித்தோம் இல்லையா, அவனுக்கு என்ன வந்தது, அவனுக்கு ஸ்பைனல் கார்டு முதுகுல ஒரு கட்டி. என்ன பண்ணிட்டான், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான் தெரியுங்களா. விண்ணப்பம் பண்ண போது அந்த 4, 5, 6 2 ராஜாக்கள் 20 4, 5, 6 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிட்டார். சரியா, 3 நெருக்கங்கள், ஒன்று பாரம்பரியம், இரண்டாவதாக யுத்தம், மூன்றாவதாக வியாதி. சரியா, இந்த 3 வெற்றி பெற்றான். 4வது ஒரு கிரைசிஸ் வருது. 4வது அவனுக்கு ஒரு நெருக்கம், அந்த நெருக்கத்தில் அவன் விழுந்தான். 4வது அந்த நெருக்கத்தில் அவன் விழுந்தான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 12 முதல் 19 வசனங்கள். 2 ராஜாக்கள் 20 12 முதல் 19 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் சுகம் பெற்ற போது பாபிலோன்ல இருந்து என்ன பண்ண ராஜா அவருடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அவங்க வந்து பார்க்கறாங்க, எசேக்கியாவை பார்க்கறாங்க. என்ன கேட்கறாங்க, உனக்கு ஒரு பெரிய வியாதி வந்ததாமே, அது சுகமே அடைய முடியாது, நீ எப்படி சுகம் அடைந்தாய்? கேட்ட உடனே எசேக்கியா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். சட்டையை இப்படி தூக்கிட்டு முதுக காட்டிருக்கணும்ல. ஹலோ, ஆமாவா இல்லையா? நல்ல காலம், ஆம்பளைங்க ஜன்னல் வச்ச சட்டை போடலை. சரியா, ஆம்பளைக்கு இந்த முதுகு தெரிகிற மாதிரி ஒன்றும் போடலை சட்டை. அப்படின்னு நம்ம அப்படியே காட்டிட்டு இருப்பான். நம்ம சட்டையை தூக்கி காட்டியிருக்கணும், முதுகு காட்டியிருக்கோம்டா, இங்கே தான் கட்டி வந்தது, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பினாரு, அவன் அத்திப்பழ இடையை போட்டாரு, காட்டியிருக்கணும்ல. கர்த்தரை சுகப்படுத்தின கர்த்தரை காட்டாமல் கர்த்தர் கொடுத்த செல்வங்களை காட்டினான். எசேக்கியாவுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, 4வது அவனுக்கு அந்த நெருக்கம் செல்வம், பணம். இன்னைக்கு ஆவிக்குறவர்களுக்கு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் விழுந்து போற இடம் எங்க தெரியுங்களா, கர்த்தரிடத்தில் வரும்போது குறைவுகளோடு வந்தோம். கர்த்தருடைய கிருபை அவருடைய ஆலயத்தின் நிறைவு என்ன பண்றது, அவனை சம்பூர்ணப்படுத்திட்டு, சம்பூர்ணம் ஆன உடனே என்ன காட்டுவோம் தெரியுங்களா, என்னை பார், என் அழகை பார், எதை பண்ணோம், கர்த்தர் கொடுத்ததை காட்டுறோமே தவிர எதைக்கு மறந்து விட்டோம், கர்த்தரை மறந்துட்டோம்ல. அன்புக்குரியவர்கள், இந்த எசேக்கியா தவறு அதுதான். வாசிங்களேன், 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 நாளாகமும் 32, 31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் கவனிச்சிங்களா, கர்த்தர் கைவிட்டார் பாருங்களேன், தேவன் கைவிட்டார். அப்படின்னா உத்தமமான வழியில் நடந்தவர் தான். முதல் 3 நெருக்கங்கள் வரும்போது அப்படித்தான் இருந்தாரு, பாரம்பரியத்தில் உத்தமமாக இருந்தார். 2வதாக யுத்தங்களில் உத்தமமானவராக இருந்தார். வியாதியிலும் கர்த்தரையை பற்றி கொண்டு உத்தமமாக இருந்தார். ஆனால் பணம் வந்தபோது, இன்றைய ஆவிக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கும் சரி, பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா, செல்வம், பணம் தான். நேரம் இருந்தால் சுவிசேஷங்களில் மாத்திரம் வாசித்து பாருங்க, பணக்காரன் பரலோகம் போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பணமே கூடாதா? பணம் தேவை, பணம் தேவை. ஆனால் பண ஆசை இருக்கு தெரியுங்களா, அது மிக பொல்லாதது. பணம் தேவை.
நமக்கு எதிர்காலம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, நாம் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கு. கண்டிப்பா பணம் வேண்டும். ஆனால் பணமே கடவுள் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 2 கடவுள் தான் உலகத்துல. ஒன்று கர்த்தர், இன்னொன்று பணம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, nobody can serve 2 masters. ஒரு ஊழியக்காரர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று யாரு? உலக பொருள், மற்றொன்று தேவன். இந்த உலக பொருளுக்கு கிரேக்க மொழியில மேமோன். மேமோன் என்றால் காட் ஆஃப் மணி, பணக்கடவுள். 2 கடவுள் தான், ஒன்று தேவன், மற்றொன்று பணம். இந்த 2 ஒன்றுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், 2க்கும் ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குள்ளத முடியுது. அதான் முதல்ல சொன்னேன், தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து ஆனால் வருகின்ற பலனை மறுதளிக்கின்ற ஒரு கூட்டம் அந்த கடைசி நாட்கள்ல. ஆகவே முதலாவது ஒன்று நான் கவனித்தோம், உத்தமமான வழி. உத்தமமான வழி நடந்தவர் தான். 1, 2, 3 நெருக்கங்கள்ல அவன் விடுதலை பெற்று வந்தான். ஆனா 4வது பணம் வந்த போது என்ன பண்றா தெரியுங்களா? அப்படி என்ற அந்த காலை வேளையில நான் இந்த முதலாவது கருத்து தீர்மானம் என்ன? உத்தமமான வழியில நடப்பேன். அடுத்து 2 இருக்குது. நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சரியா? சரியா? வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? 10 மணிக்கு வந்துடுவேன், சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு வந்தீங்களா? இல்லை போனோன்னு ஏதாவது அவசரமான வேலை இருக்குதா? என்ன பிரச்சனைனா, சண்டே சர்வீஸ் வரும்போது பெண்கள் சில வீட்டில் இந்த ஹேண்ட்பேக்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பையன் சுருட்டி உள்ள வச்சுட்டு வந்திருப்பாங்க. போகும்போது பாய் கடையில் கறி வாங்கிட்டு போகணும். சரியா? சில வீட்டில் ஆண்கள் அவங்க பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. என்ன மாதிரி அதிக பிரசங்கி வந்து நீட்டும் போது அந்த பை உள்ளந்து தட்டும், மிஸ்டர் இந்த ஆடியோ பிரசங்கி இல்லை, அதிக பிரசங்கி, பாய் கடையில் போனால் கிடைச்சா வால் கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பை வச்சுருக்கீங்களா? நாங்கள் நேரத்தையே வாங்கி வச்சிட்டோம். அதான் நமக்கு தான் ஃப்ரீசர் இருக்குல்ல, ஆளே உள்ளதுக்கு ஃப்ரீசர் இருக்கு நம்மகிட்ட. இப்போ சரி, 2 இருக்குது. லேசாக தொட்டு காட்டி கடந்து போகிறேன். 2வதாக என்ன செய்யணும்? எப்போது நீங்க வருவீங்க? when will thy come? 2வது உத்தமமான ஜெபம். முதலாவது உத்தமமான சொல்லித்தான் பாருங்களேன், வீட்டுக்கு போற மறந்துடுவீங்க நீங்க. உத்தமமான வழி, அதுக்கு உதாரணம் யாரு? எசேக்கியா. 2வது யாரு? உத்தமமான ஜெபம். என்ன ஜெபம்? கர்த்தாவே நீங்க எனக்கு எது கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா, இது கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா? இதை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்க எப்போ வருவீங்க? நாட் காட்ஸ் பட் காட். தேவன் கொடுப்பதல்ல, தேவனுடையதல்ல, தேவன். ஆவிக்கிற வாழ்க்கை ஜெபம் இன்னைக்கு நம்ம எதுக்கு பண்றோம் தெரியுங்களா? இது வேணும், அது வேணும், இதை கொடும், அதை கொடும், இது இடும், அதை விடும், இந்த டும் டும் தான் ஜெபம். மொத்தமே பார்த்தீங்கன்னா இது டும் டும் தான். ராகில கேளுங்களேன், பிள்ளையை கொடும், உயிரை விடும், அவ்வளவுதான். அது ஒரு டும். யோபுக்கு ஒரு மனைவி இருந்து பாருங்களேன், தேவனை தூஷித்த ஜீவனை, அது ஒரு டும். பார்த்தீங்கன்னா எல்லாமே டும் தான். சாராளமாக எடுத்தீங்களேன், என் அடிமை பெண்ணை எடும், அது எல்லாமே டும் தான். கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த டும் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எப்ப நீங்க வருவீங்க? உத்தம ஜெபம், பர்ஃபெக்ட் பிரேயர் மிக மிக அவசியமானது. ஒன்று கவனிங்க, அவர் வந்து விட்டால் எல்லாம் கூட வந்துடாதா? கர்த்தர் வந்து விட்டால் நமக்கு தேவையெல்லாம் கூட வருமா, வராதா? அப்புறம் ஏன் இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு ஏன் அவரை பிச்சு பிடுங்கி ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கிறோம்? உத்தமம் பர்ஃபெக்ட் வே, பர்ஃபெக்ட் பிரேயர். என்ன சொல்றான்? எப்போது நீங்க வருவீங்க? என்னைக்காவது மறந்து கூட ஏசப்பா இன்னைக்கு காலையில நீங்க வந்துடுவீங்களான்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இங்கிலாந்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இல்லாங்கதான் கண்ணாடியில் வந்து சீ த்ரூ கிளாஸ் தான் இருக்கும், ஸ்கிரீன்ஸ் போட்டிருப்பா, கர்டன்ஸ் உள்ள போட்டிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவான்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வீட்டை சுற்றி வீட்டு வெளியே இருக்க லைட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லா ஜன்னல்லையும் அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு கண்ணாடியில் பார்ப்பார். வீட்டை சுற்றி பார்த்துட்டு கட்டில் கேட்பார், ஆண்டவரே நான் வீட்டை பார்த்துட்டேன், எல்லாம் அப்படியே தான் இருக்கு, அப்போ நீங்கள் வரல இன்னும், நான் இப்போ தூங்க போகிறேன், ஒருவேளை நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா தயவுசெய்து என்னை கூட்டு போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பார். காலையிலேருந்து முதல் வேலை மறுபடியும் பார்த்துட்டு பார்ப்பார், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, அப்படின்னு வரல அவர். என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? எங்களெல்லாம் பார்த்தா என்ன நட்டு கலந்த ஆள் மாதிரி தெரியுது அவங்களுக்கு.
அப்படி இல்லாம ஜெபிக்க நாங்க இருக்கிறோம். வீட்டை கொடும், காரை கொடும், ஹெலிகாப்டரை கொடும், இப்படித்தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதை கொடும், அதை கொடும், இதை கொடும் ஜெபம் பண்றதை விட உத்தமமான ஜெபம். இந்த தீர்மானம் மிக மிக அவசியம். ஏன்னா தேவன் வரும்போது ரோமர் 8:32 வாசிக்கிறோம், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதபடி எப்படின்னு கேட்டிருக்க. தேவன் வந்து விட்டால் எல்லாம் கூட வந்துடாதா? அப்படின்னா எது வேண்டுமோ அதை ஜெபிக்கிறது இல்ல, மீதி எல்லா கடையும் ஜெபம் பண்றோம். இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. எனக்கு கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது பாருங்களேன். இதுல வேற வசனத்தை வேற சொல்லி வேற ஆண்டவரை மிரட்டும். இப்படி சொல்லி இருக்கிறீரே, ஏன்னா அவருக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா அவருக்கு பைபிளே தெரியாது, நம்ம அவருக்கு வேற ஞாபகப்படுத்தும் வசனத்தை. இப்படி சொல்லி இருக்கிறீரே, யோசேப்பு நிமித்தமாக எகிப்தை ஆசீர்வதித்தீரே. ஏன்னா நம்மளாம் யோசேப்புக்கு தாத்தா பாருங்க. ஹலோ, அவனுக்காக எகிப்தை ஆசீர்வதித்தீரே, எனக்காக தாம்பரத்தை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொன்ன நடக்குமா கதை? யோசிப்பு மாதிரி வாழணும் இல்ல. எதை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். எதை தேடக்கூடாது? கர்த்தரால் வருவதே அல்ல. ஒரு நேரம் இருந்தா பைபிளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நிறைய உதாரணங்கள் இருக்கு. உதாரணமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் சபையை பார்த்து, நான் 3ஆம் விஷயம் உங்களுக்கு வருவதற்கு நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதே அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லணுமே. ஒரு ஊழியக்காரர் எதை விரும்புறாரு? உங்களுடையதே அல்ல, நீங்க தான் வேணும். ஒரு ஊழியக்காரன் பாரத்தை பாருங்க, எனக்கு என்ன வேண்டாம், நீ கொடுக்குற காணிக்கை, நீ கொடுக்குற தசமபாகம், இதெல்லாம் வேண்டாம். யார் வேணும்? நீங்க தான் வேணும். அப்படிதான் நம்ம கத்துட்டு சொல்லணும். நீங்க கொடுக்கறதெல்லாம் வேணாண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் சொல்ல கற்றுக்கொள்வோம். இது நாம் எடுக்கிற 2ஆம் தீர்மானம், பர்ஃபெக்ட் பிரேயர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 11 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 வாசிமா. கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் எனக்கு வேணும் முடிவுக்கு வந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? எனக்கு எதெல்லாம் லாபமோ அதெல்லாம் என்னவா மாறும்? நஷ்டமாக மாறணும். 8ஆம் வசனம் வாசிமா. என்ன பண்ண? 2வது, 1 லாபம்லாம் நஷ்டமாச்சு. இப்ப என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 11 வாசிங்க. என்ன ஆயிடுமா? அது முதல்ல லாபம் நஷ்டமாச்சு, அடுத்தது எல்லாமே நஷ்டம். இப்ப என்ன பண்றாரு? அது என்னவா மாறுதான்? குப்பைன்னு போட்டு தெரியுங்களா? மரியாதையான வார்த்தை தமிழ்ல, சரியா? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டங்க்ன்னு இருக்கு, சாணின்னு இருக்குது, சரியா? ஆனா ஸ்கூபலோன் கிரீக்ல பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கழிவுன்னு இருக்குது. நம்ம வீட்டில் மூட்டை கட்டி வச்சிருக்கோமே, இதெல்லாம் என்ன? இப்போ நாற்றம் அடிக்குது இல்லை, இதைத்தான் கட்டி வச்சிருக்கிறோம். பவுல் சொல்றாரு பாருங்களேன். ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா ஐ கவுண்டட், ஐ கவுண்ட், ஐ வில் கவுண்ட். அது 3 காலங்களில் சொல்றாரு. நான் எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எண்ணுவேன். எதை? எனக்கு எதெல்லாம் லாபமோ எல்லாம் நஷ்டம். எனது குப்பை, அது ஒண்ணுக்கு உணவாது. அதைத்தானே இன்னைக்கு பிடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். யார் வேண்டும்? சங்கீதம் 73:25 பார்த்தீங்கன்னா ஆசாம் ஜெபம் பண்றார். என்ன சொல்றாரு? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாரியா, பூமியிலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லைன்றான் பாருங்களேன். சங்கீதம் 73:25 பரலோகத்தில் உங்களை இல்லாம நம்மளால பாருங்களேன். பரலோகத்தில் எனக்கு தங்கத்தால் செய்த வீடு வச்சிருக்கிறாரு, தரையெல்லாம் தங்கம் போட்ட வீதிகள். அங்க போனாலும் விட மாட்டீங்களா? இங்கதான் உருப்படாம போனோம், அங்க போயே உருப்பட மாட்டீங்களா? அங்கேயே என்ன சொல்றான்? தங்க பொத்தளம் போட்ட வீதியாம், சரியா? வீடு எப்படி இருக்குமா? ஒரு பெரிய மாளிகையே வச்சிருக்காரப்பா ஆண்டவர் எனக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்? பரலோகத்துல உங்களை தவிர எனக்கு வேற ஒண்ணு வேணாயான்றான் பாருங்களேன். ஆசா பரலோகத்து உண்மை இல்லாமல் என் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கலாம், எனக்கு ஒரு பெரிய வீடு வச்சிருக்கலாம், எனக்கு இதை கொடுங்க, எல்லாம் இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாரியா? பூமியில உங்களை தவிர எனக்கு ஏது விருப்பம்? ஜெபம் அப்படி மாற வேண்டும், சரியா? சங்கீதம் 42:1-2 பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், மானாறு நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா
ஆண்டவரே 8 சதுரம் வீடு கூட ஆண்டவரே, ஆண்டவரே 10 ஏக்கர் நிலம் கூட ஆண்டவரே. எப்படியா கேட்குது அந்த ஆத்மா? என்ன கேட்குது? ஆத்மா வாஞ்சித்து கதறுதான். எப்படி ஒரு மான் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் அது கதறி கொண்டு ஓடுமோ, அந்த மானுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. வாட்டர் டிவைனர், தண்ணீர் கண்டுபிடிக்கிறதுல மானுக்கு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது. அது எந்த இடத்துல ஓடினாலும் சரிதான், தண்ணீர் எங்கே இருக்குதோ அதெல்லாம் முகர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அந்த மானுக்கு இப்போ தண்ணி இல்லை. மானானது நீரில் வாஞ்சித்து கதறுது, என்ன தண்ணி கிடைக்கல. அவன் ஆத்மா என்ன பண்ணுது? அப்படி 2வது வாசிங்க. என் ஆத்மா தேவன் மேல், அப்படின்னா தேவன் மேல் அல்ல, தேவன் மேலேயே. ஒன்லி காட். எனக்கு அது ஒன்றும் போடியா. இது சங்கீதம் 42 எப்போ எழுதப்பட்ட சங்கீதம் தெரியுங்க? பாடப்பட்ட சங்கீதம் தெரியுங்களா? அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஊரை விட்டு ஓடி வனாந்தரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம், பாடின சங்கீதம். அப்படின்னா அவனுக்குள்ள என்ன ஆத்திரம் இருக்குன்னு தெரியுங்களா? என் பெத்த மகன், நான் பெத்த மகனே என்ன இந்த மாதிரி துரோகம் பண்ணி அவன் மேல கோபம் இருக்குமா இருக்காதா? அடுத்தது இவனோடு இருந்த தலைவர்கள் அவனோடு சேர்ந்துட்டாங்க, இவனோட இந்த ஆசாரியர்கள் அவனோட போயிட்டாங்க, கோபம் இருக்குமா இருக்காதா? இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தலை வச்சு ஆடினவரெலாம் இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்கல்ல, கோபம் இருக்குமா இருக்காதா? ராஜ்யம் போயிடுச்சுல, கோபம் இருக்குமா இருக்காதா? இத்தனை இருக்கும்போது அதை எதையுமே கேட்கல. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகம். அப்படின்னு எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை தேவைகள் இருந்தாலும் அவனுக்கு யார் மேலே தாகம் இருக்குது? அதுதான் உத்தம ஜெபம். அதை எப்படி ஜெபிக்கிறான் பாருங்களேன். சங்கீதம் 63 1 வாசித்து பாருங்க. அவனிங்க அவன் எப்படி இந்த 63ஆம் சங்கீதமும் வனாந்தரத்தில் அவன் இருந்தபோது எழுதப்பட்ட சங்கீதம் தான், பாடின சங்கீதம் தான். அந்த சங்கீதம் சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய. அது எப்படி அந்த உத்தம ஜபத்துக்கு முதல் படிக்கிறதுங்களா? ரிலேஷன்ஷிப் வித் காட், உறவு. என்ன சொல்றான்? God, you are my own God. தேவனே நீர் என்னுடைய தேவன் சொன்னா அந்த பர்சனலைஸ் பண்ணக்கூடிய அனுபவம், கர்த்தரே தனக்கென்று எடுத்துக்கொள்ளுக அனுபவம். ஆமா, நீங்க மாத்திரம் ஏசப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களாம் எங்க போவோம்? எங்கன்னா போய் தோற. எனக்கு ஏசப்பா வேணும். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோ, எனக்கு வேணும்னா நான் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரியா? இந்த கர்த்தர் விஷயத்தை மாத்திரம் எனக்கு கொஞ்சம் சுயநலம் அவசியம். என்ன வேண்டும்? எனக்கு மாத்திரம் தான்ப்பா. சங்கீதம் 48:14 பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும், தமிழ்ல ஒரு ஆங்கில மொழியத்தை வாசிக்கோம், திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட் இருக்குது. இந்த தேவன் நம்முடைய சொந்த தேவன், சதா காலம் நம்முடைய தேவனுக்கு சொல்றான். திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட், நம்முடைய சொந்த தேவன். அப்படின்னா பர்சனலைஸ் பண்ண அந்த உத்தம ஜெபத்துக்கு என்ன வேண்டும்? முதல்ல உறவு வேண்டும். 2வது என்ன சொல்றான் பாருங்களேன், அதிகாலையில். எப்ப தேடுவாராம்? அதிகாலை என்றால் என்ன? அதிகாலை என்றால் என்ன? காலையில 3 மணி. சரியா? அது காலத்தின்படி. ஆனா அந்த ஏர்லி என்றால் சீக்கிரம், உடனே. சீக்கிரம் என்றால் உடனே. சங்கீதம் 90:14 பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன சந்தோஷத்தை கழிவும்படி காலையிலே எங்களை திருப்தியாக்கும் இருக்கும் பாருங்களேன். சங்கீதம் 90:14. காலை என்றால் ஏர்லி, உடனடியாக. 3வது சொல்றாரு, அவருடைய உள்ளம் எப்படி தேட தெரியுங்களா? வனாந்தரம், ஏன்னா வனாந்தரத்தில் இருக்கார் இல்லையா, தண்ணீர் இல்லாமல் அது என்ன செய்யும்? ஒரு சொட்டு மழை விழாதான் காத்து கிடக்கும் தெரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த உள்ளத்துல உள்ள ஒரு உறுதி. நாட்கணக்கில் என்ன வனாந்தரத்தில் தண்ணீர் இருக்காது, ஆனால் அது எதுக்குவது? ஒரு சொட்டு தண்ணீர் விழாதா, ஒரு மழை விழாதான் காத்து கிடக்கும்ல, அப்படி அவனுடைய உள்ளம் இருக்குது. 4வது என் உடலும் வாஞ்சிக்கிறதுன்னு போட்டு சொல்றாரு பாருங்களேன். அப்படின்னா 4 ஊ தமிழ்ல வச்சுக்கலாமா? முதல்ல என்ன? விடிய விடிய உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்களேன். சங்கீதம் 63:1 இந்த உத்தம ஜெபத்தை தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? ஒன்று உறவு. தேவனே நீ என்னுடைய தேவன். என்ன பண்றான்? அதிகாலை என்றால் உடனேன்னு சொன்னேன். சரியா? 3வது என்ன? வறண்ட நிலத்தை ஒரு உறுதி, எப்போ வந்தாலும் சரிதான் நான் காத்து கிடப்பேன். 4வதாக என் உடல். 4 ஊ இருக்கா? ஒரு ஊ தானே இருக்குது. நீங்க 4 ஊ சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, 4 ஊ சங்கீதம் 63:1 இருக்குது. சரியா? அப்படின்னு என்ன வேண்டும்? அந்த தேவன் மேலுள்ள வாஞ்சை. யார் போடு? எனக்கு கர்த்தர் மாத்திரம் போறியா? அவர் வந்தால் அவரோட மட்டும் எல்லாம் வந்துருவேன்.
முதலாவது ராஜ்யத்தையும் பின்வெல்லாம் கூட அப்படித்தானே போட்டிருக்குது. ஆடட் அன்டு யூ அப்படின்னா அவரை தேடினால் எல்லாம் வரும். அவர் கொடுப்பதை தேடினால் வரலாம், வராம போகலாம். அவர் கண்டிப்பா வரமாட்டார். சரியா? மூன்றாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன், உத்தம இருதயம். சரியா? மூணாவது என்ன சொல்றான் வாசிங்க, சங்கீதம் 101:2. என் வீட்டில் எப்படி நடந்து கொள்வேன்? ஒரு வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்த தங்கம் தான். வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 கேரட் தங்கம் தான். பிரைஸ்லோட சிஸ்டர் அப்படி உருகிடுவான் பாருங்களேன். ஊரில் உள்ள சிஸ்டர்கள்லாம் பிரைஸ்லோட சொல்லுவான். வீட்டில் போனால் அந்த அம்மாவை கால்கிட்ட போட்டு மிதிச்சு வச்சிருப்பாடு. Piety must begin in family. பக்தி என்பது குடும்பத்தில் உண்டாகணும், வீட்டில் உண்டாகணும். சரியா? இந்த குடும்பத்தை பற்றி பேசணும்னா 6 மாதம் வேணும். பைபிள் ஸ்கூலில் கிறிஸ்டியன் ஃபேமிலி பற்றி 6 மாதம். சரியா? ஒரு வாரத்துக்கு 2 hours அப்படி கிளாஸ் எடுத்தா எவ்வளவு வேணும்? 24 வாரம். அதாவது 48 மணி நேரம் குறைஞ்சது வேணும். இருக்கு பைபிள்ல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்தை பேசுறதுக்கு. நம்ம ஏற்கனவே ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், நேரம் முடிஞ்சு போய் தான் படுத்தாம உட்காந்துருக்கீங்க. ஆண்டவரே இந்த ஆள் மென்னிய பிடிக்கும், ஆண்டவரே நாங்கள் சீக்கிரம் விடுதலை பெற வேண்டும், ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போதான் நீங்கள் உத்தம ஜெபம் பண்ணுவீங்க, இப்போதான் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுவீங்க. அதனால எனக்கு நிறைய சொல்லணும். ஆக்சுவலாக குடும்பம் இன்னைக்கு, ஏன்னா குடும்பம் சரியா இருந்தால் தான் ஆவிக்கிற வாழ்க்கை சரியா வரும். சரியா? ஒரு குடும்பம் என்றால் குறைஞ்சது 2 பேர் வேணும். ஏன்னா அப்படிதான் ஆதியாகமம் 2:24 வாசிக்கிறோம். 2 பேரும் ஒரே மாம்சம் போட்டிருக்கல. சரியா? உறவுகளின் அடிப்படையே கணவன் மனைவி உறவு தான், அதான் அடிப்படை. சரியா? இதை பற்றி பேசுறதுக்கு குறைஞ்சது ஒரு 48 மணி நேரம் வேணும். ஆனால் எனக்கு நமக்கு நேரம் இல்லை, நிறைய சொல்லணும். ஆனாலும் ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லி நான் கடந்து போகிறேன். சாட்சி முதல்ல எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம்ல, என்னை பற்றி சாட்சி எங்கே கேட்கணும்? என் ஒய்ஃப்ட்ட கேட்கணும். அந்த அம்மா இன்னொரு சர்ச் எங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்காது. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, வந்து அந்த அம்மாட்ட கேளுங்க, இந்த ஆள் இவ்வளோ கடை அளக்கிறானா, வீட்டில் இருந்தாலும் எப்படி இருக்கான்னு நீங்கள் கேட்கணும். யோபுன்னு ஒரு தங்கமான மனுஷன் இருந்தாரா? அவருக்கு சாட்சி எங்கே இருக்குது தெரியுங்களா? இப்போதும் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி கொடுக்கிறவன் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படி சொன்னார் அவர். யோபு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இப்பொழுதும் என்னுடைய சாட்சி எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது, எனக்கு சாட்சி கொடுக்கிறவன் உன்னதங்கள் இருக்கிற பரலோகத்தில் இருக்கார் அப்படி சொல்றாரு அவரு. ஆனால் இப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்றோம். என்னை பத்தி கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்னாடி ரொம்ப யோக்கியமா இருக்கேன் எல்லாம், அப்புறம் முதல்ல வருவான். யோபுவை பத்தி யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோபுவுக்கு சாட்சி கொடுப்பார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவனை மாதிரி உலகத்தில் ஒருத்தனுமே இல்லைம்பார். இது கர்த்தருடைய சாட்சி. 2வது 9ஆம் வசனம் 1:9 பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சாட்சி. யோபு விருதாவாகவா உன் மேல நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்னு அவனும் சாட்சி கொடுக்கிறான். 9:15 பார்த்தீங்கன்னா யோபு 9:15 யோபு சொல்றார், நான் நீதிமானாக இருந்தாலும் என்ன சொல்றாரு? அவர் நீதிமான், அவரே சாட்சி சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுடைய உத்தமம் உறுதியாக இருக்க வேண்டாமா? கவனிச்சிங்க, 4 சாட்சி யோபுக்கு. 1 கர்த்தர், 2வது பிசாசு, 3வது அவர் தன்னை பற்றியே சொல்லிக்கிறாரு, அப்படி நண்பர்கள் சொல்றாங்க. ஆனால் 2:9 அவர் ஒய்ஃப் சொல்றது பாருங்களேன், இன்னும் நீர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது என்ற தேவனை தூஷித்து, இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த சாட்சி தான் கர்த்தர் கொடுத்த சாட்சியோட பெரிய சாட்சி எதுன்னா அவர் ஒய்ஃப் சொன்னது தான். இன்னும் நீர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது என்ன அப்படி சொன்னா அவன் என்ன பண்றான்? அவனை உத்தமன்னு ஏற்றுக்கொள்ற இடம் எங்க தெரியுங்களா? வீட்டில் தான். சரியா? இந்த வீட்டில் ஒருத்தனுக்கு உத்தமன் சாட்சி பெற்றால் அவன் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் உத்தமனாக தான் இருக்க முடியும். நான் வீட்டில் மாத்திரம் அவ்வளோ இதாக முடியாது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, இந்த குடல் இருக்குல்ல, குடலை உருவி யாருக்கா கொடுத்தா கூட இது வாழனா இருக்குமா, இது குடலை உருவி கொடுப்பான். வீட்டில் நீங்க என்னதான் நல்லவனா சொல்லி பாருங்களேன், ஆனாலும் ஒரு கெட்டதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு இருக்கும். ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, போன உடனே லைட் போடணும் தோணும்ல, ஆமாவா இல்லையா? ஃபேன் போடணும் தோணும் இல்ல, இது பத்தாதுன்னு ஏசி வேற போடணும் தோணும் தெரியுங்களா? ஹலோ, ஒரு ரூமுக்குள்ள போனா உடனே லைட் வேணும், உடனே
ஃபேன் வேணும், உடனே ஏசி வேணும்ல. வெளியே வரும்போது ஹலோ, எந்த வீட்டில் போய் பார்த்தாலும் 4 பேர் இருந்தால் 3 பேர் சுவிட்ச் போடுறதுக்கு, ஒருத்தர் ஆஃப் பண்ணுறதுக்கு இருப்பான் பாருங்களேன். எல்லாம் சுறுசுறுப்பு திலகம் ஓடணும். யோசிச்சு பாருங்க, கை கழுவுறவங்க சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காத எத்தனை ஜென்மம் இருக்கு சரிங்களா? வீட்டில் இருக்கா இல்லையா? இருக்கு. சரியா? ஒரு துணியை கலத்தி போட்டால் அதை எடுத்து போடாத எத்தனை வீடு இருக்குது? நிறைய. குடும்பத்தை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல, 2 பேர் மிக மிக அவசியம். இந்த 2 பேரில் அங்கே போட்டிருக்குது, ஒருவனை பற்றி போட்டிருக்கு. சங்கீதம் 101 என்ன பண்றான்? நான் என் வீட்டில் உத்தமமாக நடந்து கொள்வேன் போட்டிருக்கு இல்லையா? இது ஒருவன் அல்ல, ஒருவனால 2 பேர் இருக்காங்கல்ல. ஆடியோ 2 பேர் சொன்ன, 2 பேரும் ஒரே மாம்சம் தானே, 2 பேருக்கும். எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ரைட் செலக்ஷன். இந்த 2 பேரும் சரியா ஒன்னா இருக்கணும் சொன்னா முதல்ல என்ன வேண்டும்? சரியான செலக்ஷன் வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற, அதுக்கு அர்த்தம் என்ன? நீ உழைக்காம சோம்பேறி கட்டிக்கலாம் எல்லாத்தையும். அப்பா தாத்தா சேர்த்து வச்சா வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். என்ன பண்ணலாம்? யூ கேன் இன்ஹெரிட், சொந்தப்படுத்தி கொள்ளலாம். எங்க தாத்தா வீடு, எங்க அப்பா கொடுத்த வீடு, இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் புத்தி உள்ள மனைவியை யூ கான் இன்ஹெரிட். ஒரு புத்தி உள்ள மனைவியை நீ என்ன செய்ய முடியாது? இப்படி அப்பா அம்மா கொடுக்கிற மாதிரி வாங்கி கொள்ள முடியாது. அது கர்த்தர் கொடுக்கிற ஈவ். அப்படின்னா என்ன வேண்டும்? ஒரு குடும்பம் சரியா இருக்கணும், வீட்டுக்குள்ள அவன் உத்தமமா நடக்கணும் சொன்னா அவனுடைய செலக்ஷன் சரியா இருக்கணும். இன்னைக்கு எதை பார்த்து செலக்ட் பண்றாங்க? வயசு, அழகு, ஜாதி, டவுரி, பணம், கல்வி, குடும்பம். ஆமாவா? ஒரு 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 பெண்ணை ஒரு பையனை செலக்ட் பண்ணோம். என்ன செலக்ட் பண்றோம்? முதல்ல வயசு பார்க்கறோம்ல. 5 வயசு வித்தியாசம் இருக்கணும் 2 பேருக்கும். ஏன் 3 வயசு வித்தியாசம் இருந்தா என்ன? பையனை விட பொண்ணு வயசு குறைவா இருக்கணும். ஏன் 1 வயசு அதிகமா இருந்தா என்ன? ஹலோ, எத்தனை பேர் தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கான் தெரியுங்களா? ஹலோ, எத்தனை பேர் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்? 2 வயதுக்கு பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணலையா? குடும்பம் நடக்கலையா? அப்படின்னா வயசை பார்க்கிறோம்ல, அழகு பார்க்கிறோம்ல, ஜாதியை பார்க்கிறோம்ல, பணத்தை பார்க்கிறோம்ல, படிப்பை பார்க்கிறோம்ல, குடும்பத்தை பார்க்கிறோம்ல. ஏன் கர்த்தரை பார்க்கறது இல்ல? ஏஜ், பியூட்டி, காஸ்ட், டவுரி, எஜுகேஷன், ஃபேமிலி. ஏலேருந்து எஃப் வரைக்கும் உளுந்து உளுந்து பார்க்கறல்ல. 7வது ஜீன்னு ஒன்று இருக்குல்ல, காட் இருக்காருல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும் தெரியுங்களா? அங்க போட்டிருக்குது புத்தி உள்ள மனைவின் போட்டிருக்கு தெரியுங்களா? ஆங்கிலத்தில் ப்ரூடென்ட் என்ற வார்த்தை, எபிரேய மொழியில் ஷாக்கால் என்ற வார்த்தை. ஷாக்கால் என்றால் விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுகிற ஒரு பெண் வேண்டும். என்ன வேண்டாம்? அழகு வேண்டாம். கர்த்தர் அழகுள்ள பெண்ணை கொடுத்தால் கர்த்தருக்கு மகிமை. அழகான ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தால் கர்த்தருக்கு கொடுத்த கிருபை. அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் குணம் பார்க்கணும்ல. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவா போட்டிருக்குது. மதிகேடான அழகான ஸ்திரீ, மதிகேடான அழகான ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமமா. அழகு இருந்து குணம் இல்லைன்னு சொன்னா அது யாருன்னு வேறன்னு சொல்லுது. இன்னைக்கு அழகை பார்த்து தானே தேடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பையன் ஓரளவுக்கு ஒரு நார்மல் கலரா இருந்தாலும் இல்லை ஒருவேளை கருப்பா இருந்தா கூட பொண்ணு எப்படி தான் வரணும்? சோப்பா வரணும் தேடுறான் பாருங்களேன். இதை தேடுறதுக்கு ஒரு 4 அக்கா தங்கச்சி வேற இருக்கும். பொண்ணு எப்படி வரணும்? கிளி மாதிரி வரணுமா. பொண்ணை கூட்டிட்டு வந்தா குடும்பம் நடத்தும், நீ கிளியை கூட்டிட்டு வந்தா ஒரு கொத்து கொத்தும், அவ்வளவுதான். அது வந்த உடனே யாரு பொண்ணு தேடிட்டு வந்தாலும் அவளை தான் போடும் முதல்ல. தேவையா இது? என்ன வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும்? விவேகம் வேண்டும். அதான் நீதிமொழிகள் 19:14. புத்தி உள்ள என்றால் விவேகம் என்றால் அதுக்கு ஷாக்கான்னு சொன்னேன். அதுக்கு நல்ல வார்த்தை என்ன தெரியுங்களா? சர்க்கம்ஸ்பெக்ட் என்ற ஆங்கில வார்த்தை. சர்க்கம்ஸ்பெக்ட் என்றால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல, குடும்ப நிலைக்கு ஏற்றால் போல வாழுகின்ற தன்மை. இத ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னேன். 2 பேருக்கும் வேணும்னு சொன்னேன் இல்லையா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் விவேகம் தேவை, பெண்ணுக்கு விவேகம் தேவை. யாருக்கும் தேவை? ஆணுக்கும் விவேகம் தேவை. வாசிக்கிற வசனத்தை.
ம். மனைவியானவள் பலவீனமானவள் இருக்கிறபடி அந்த புருஷர்களே மனைவியானவள் பலவீனமானவள் என்று பலவீனமானவள் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடைய வாழ்ந்து எப்படி நடக்கணுமா? அந்த ப்ரூடன்ஸ், விவேகம். அப்படின்னா ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள உத்தமமா நடக்கணும்னு என்ன வேண்டும்? பெண்ணுக்கும் என்ன வேண்டும்? விவேகம் வேண்டும். ஆணுக்கும் விவேகம் வேண்டும். சரியா? இந்த ரெண்டும் விவேகமா இருந்தால்தான் குடும்பம் ஒழுங்கா நடக்கும், வீட்டுல உத்தமமாய் நடக்க முடியும். இது இல்லைன்னா மிக கடினமான. இந்த விவேகம் சொன்ன சர்க்கம்ஸ்பெக்ட் ஒரு வார்த்தை சொன்னேனே, அதுக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுங்களா? இந்த வீட்டில் காம்பவுண்ட் வால், அதுக்கு மேலே யாரும் ஏறி வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் கண்ணாடி துண்டெல்லாம் வச்சுருப்போம் தெரியுங்களா? கொஞ்சம் ஆணிலாம் வச்சுருப்போம் தெரியுங்களா? இதுக்கு மேலே பூனை நடக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம நடந்தால் தான் குத்தும், பூனை நடந்தால் அழகாக நடந்து போயிடும் பாருங்களேன். இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஸ்பெக்ட் விவேக். அதாவது வாழ்க்கை என்றால் கண்ணாடி துண்டு இருக்கும், முள்ளு இருக்கும், கம்பி இருக்கும், எல்லாமே இருக்கும். கடந்தும் போக வேண்டும், கால்களும் காயப்படக்கூடாது. அதான் விவேகம். அப்படின்னா ஒரு குடும்பம் வீட்டில் உத்தமமாக நடக்கணும். தீர்மானம் என்ன வேண்டும்? ரெண்டு பேருக்கும் விவேகம் தேவை. விவேகம் எங்கே இருக்குது? செலக்ட் பண்ணுறது இருக்குது. அழகை பார்த்து, வெளித்தோட்டத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, படிப்பை பார்த்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்ன வேண்டும்? கர்த்தரை பார்க்கணும்ல. ஏன்னா வீடும் ஆட்சியும் பிதாக்கள் கொடுக்கிற சுதந்திரம். ஆனால் புத்தி உள்ள மனைவி கர்த்தர், இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தது தான். சரியா? உங்களுக்கு நேரம் வந்தால் வீட்டில் போய் படித்து பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை போட்டிருக்குது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யான் போட்டிருக்கல? போட்டிருக்கா? போட்டிருக்கு. சரியா? அப்படின்னா அது கடினமான ஒன்றுன்னு அர்த்தம், அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு அர்த்தம். சாலமோன் எடுத்துக்கலாமே, பிரசங்கி 7:28 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்றாரு, இன்னும் நான் உன்னை தேடுறேன். என்ன தேடுறேன்? 1000 பேருக்குள்ளும் ஒரு ஆணை நான் கண்டுபிடிச்சேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் பெரிய ஞானி. அவருக்கு மனைவிகளே 1000 பேர், 700 + 300 அவருக்கு. இந்த 1000 பேர்ல உழுந்து தேடி இருக்கிற மனுஷன் ஒருத்தன் கூட குணசாலி அவனுக்கு கிடைக்கல பாருங்க. எல்லாம் சேர்ந்து அவனை விக்கிரகத்துக்கு பண்ணி தள்ளிட்டாங்கல்ல. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுற, விக்கிரகத்தை ஆலயத்தை கட்டுற அளவுக்கு திருப்பப்பட்டான்ல. அந்த நொந்து நூடுல்ஸா போய் சொல்றான் பாருங்களேன், குணசாலி என்ன செய்ய கண்டுபிடிப்போம், யான்னு கேட்கிறான் பாருங்களேன். எனக்கு நேரம் இல்லை, நான் உங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் எப்போவாது வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுங்க, அந்த 10லிருந்து 31 வரைக்கும், ஏதாவது நீதிமொழிகள் 31, 10லிருந்து 31 பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அக்ராஸ்டிக் என்று சொல்வார்கள். அது அகர வரிசையில் இருக்கும். அந்த சங்கீதம் ஆலஃப் முதல் எபிரேய எழுத்து, அதில் ஒரு வசனம் இருக்கும். அடுத்தது பேத், 22 வசனம் இருக்காரு. 10லிருந்து 32 வரைக்கும் 22 வசனம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலஃப், பேத், கிமல், டாலர், ஹே, வா, எபிரேய எழுத்துக்களை தான் ஒவ்வொரு வசனமும் தொடங்கும். ஏன் அப்படின்னா எபிரேயர்கள், யூதர்கள் அந்த பகுதியை மனப்பாடம் பண்ணுவாங்க. அதனால தான் அகர வரிசையில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை திருப்பி சொல்லி பார்ப்பாங்க. அது ரொம்ப அவசியமானது. நம்ம வழக்கமாக பெண்ணைத்தான் பார்ப்போம். அதில் குணசாலியில் பெண்ணை பார்க்குறோம்ல, 34 நல்ல கேரக்டர் இருக்கு அந்த வாக்கு அதில். ஆனால் அதில் ஆணை பார்க்கணும். அவன் கண்டுபிடிச்சானா உத்தமமான குணசாலியின் பெண்ணை கண்டுபிடிக்கிறான்ல. ஒரு குடும்பத்தில் உத்தமமாக நடக்க வேண்டுமான முதல்ல கண்டுபிடிப்பு சரியா இருக்கணும். 2வது போட்டிருக்குது, அவனுடைய இருதயம் அவளை நம்புன்னு போட்டிருக்கு பாருங்களேன். என்ன வேண்டும்? பரஸ்பர நம்பிக்கை இருந்தால்தான் உத்தமமாக குடும்பத்தில் நடக்க முடியும். அது ரொம்ப அற்புதம், மிக அற்புதம். என்ன தெரியுங்களா? அவன் அந்த 11ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய புருஷனுடைய அவளை நம்பும், அவனுடைய சம்பத்து என்ன செய்யாதான்? சம்பத்துனா ப்ராப்பர்ட்டி, செல்வம் என்ன செய்யாதான்? குறையாது. தமிழ்ல அப்படி இருக்குது. நான் ஆங்கிலத்தை பாருங்க, he needs no spoil. அவன் கொள்ளையடிக்க வேண்டியதில்லைன்னு போட்டிருக்கு. ஒரு கணவன் தன் மனைவியை நம்பிட்டா அவன் என்ன செய்ய வேண்டாம்? லஞ்சம் வாங்க வேண்டாம், ஊரை ஏமாற்றி ஒலையில போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவனுக்கு ஒரு குறையும் வராதுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அவள் உயிருள்ள நாளெல்லாம் அவனுக்கு என்ன செய்வானா? உண்மையா இருப்பான்னு போட்டிருப்பாரு, உத்தமமா இருப்பான்னு போட்டிருக்கு பாருங்களேன். அப்படின்னா 2 பேரும் மிக அவசியமா இருக்கணும். 2 பேருக்கு என்ன வேண்டும்? விவேகம் தேவை. நான் ஜெபம் பண்ணலாம், நேரம் இருந்தால் வீட்டில் அந்த 20லிருந்து அந்த 10லிருந்து 31 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அற்புதமான தன்மைகள் இருக்கு. அதில்
மிக அவசியம் என்ன தெரியுங்களா? அலவன்ஸ் என்று ஒன்று இருக்கு. அலவன்ஸ் என்றால் அவனை பார்த்தீங்கன்னா 13 பார்த்தீங்கன்னா 27 வசனம் வரைக்கும் அந்த ஆண் தன் மனைவி செய்கிற எல்லாவற்றுக்கும் அவன் அனுமதிக்கிறான் பாருங்களேன். ஒரு வீட்டை கட்டுறா, ஒரு நிலத்தை வாங்குறா, கைது வேலை செய்கிறா, வியாபாரம் பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா. ஒன்றில் கூட அந்த கணவன் குறுக்க போகவே இல்லை பாருங்களேன். அதே நேரத்தில் அது 31, 23 பார்த்தீங்கன்னா அவன் தேசத்து அதிபரோடு உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வாயா, சும்மா ஊரை பார்த்து நடக்கன்னு திட்டல பாருங்களேன். அவளும் அவனை அனுமதிக்கிறாள், அவனும் அவளை அனுமதிக்கலாம் பாருங்களேன். அந்த அலவன்சஸ் மிக முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தீர்மானம் எடுக்குது அம்மாவா அப்பான்னு கேட்டால் குழந்தைங்கெல்லாம் சிரிக்குது. நம்ம வீட்டில் யாரா பிரைம் மினிஸ்டர் இது கூட தெரியாது, அம்மா தான்ட்டு போயிட்டே இருக்கிறான் அவன். சரியா? ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களுக்கே தெரியுது வீட்டை டிசைட் பண்ணுறது யார் தான். அது கிறிஸ்தவ குடும்பம் கேட்கவே வேண்டாம். 99.9 யாரு? ஆமாம், கன்னியரின் கடைக்கன் பார்வை விழுந்தா போடும், அவன் காலி அதோட, அவ்வளவுதான். பேசிட்டு இருப்பான், அதை பண்ணிடலாம் பிரதர், இதை பண்ணிடலாம் பிரதர், கத்த கொடுப்பார் பிரதர். அந்த அம்மா கிச்சனில் ஒரு டம்ளரை கீழே போடும் பாருங்களேன். அந்த சட்டம் கேட்ட உடனே இப்படிலாம் நினைச்சேன் பிரதர், இப்போ அதெல்லாம் முடியாது போல இருக்குது, ஜெபம் பண்ணலாம் பிரதர், அப்படியே கட்சி மாறிடுவான் பாருங்களானுங்க. இந்த ஆம்பளைங்களை கொஞ்சம் வாழ விடுங்களேன், அவன் கொஞ்சம் தீர்மானிக்கிறதுக்காக விடுங்க. ஏன்னா அவன் தான் குடும்பத்துக்கு தலைன்னு போட்டிருக்கு. ஒன்று தெரியுங்களா? தப்பு பண்ணது பாட்டி தானே, ஆமா ஏவாள் தானே. ஆனால் கத்து ஆதாமே இங்கே வா, ஆதியா 3:10 பாருங்க. அவர் ஆதாமை நோக்கி இங்கே வா, ஏன் ஒழிஞ்சிருக்கிற, நான் ஏன்பா அவள் தானே தப்பு பண்ண, அவளை தானே கேட்கணும் அப்படின்னா ஒரு பெண் செய்கிற தப்பு ஆம்பளை மேலே விழுது பாருங்களேன். யோபு 31, 33 பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் ஆதாமை போல நான் உடன்படிக்கை மீண்டேனா, ஆதாமை போல நான் தவறு பண்ணேனா அப்படின்னா ஆதாம் தான் மாட்டிக்கிறார். தப்பு பண்ணது யாரு? ஆமாம், ஆனால் மாற்றுறது யாரு? தேவையா இது? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் கதை மூடுவோம், கத்து நோக்கி பார்ப்போம். கண்ணில் மூடி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய தீர்மானங்களின் அடிப்படையில் தான் இருக்குது. இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி நமக்கு மேன்மைகளை கொடுக்க முடியும். தீர்மானம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் எந்த காலத்திலும் தேவனுடைய கிருபையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. எடுக்கிற தீர்மானங்களை தோற்று போவதற்கு, தோல்வி அடைவதற்கு காரணம் நாம் தீர்மானங்கள் எடுப்பதில்லை. அப்படி தீர்மானம் எடுத்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருப்பதில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 3 தீர்மானங்களை சங்கீதம் 101:2 கவனித்தோம். 1 உத்தம வழி, 2வது உத்தம ஜெபம், 3வது உத்தம இருதயம். என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். 1 தனிப்பட்ட தீர்மானம், 2வது ஆவிக்குரிய தீர்மானம், 3வது குடும்பத்தின் தீர்மானம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.